என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்குங்களா? Yeah, thank you. Okay, from today onwards, we are going to start computer communication. So hope TRB syllabus பார்த்திருப்பீங்க. TRB ECE syllabusல this chapter number 10 or unit number 10. So TRB Polytechnicல unit 10 வந்து computer communication. So இதோட heading computer communication இருக்கு இல்லைங்களா? நிறைய புது ஸ்டூடெண்ட் இருக்கீங்களாப்பா? ஆல்ரெடி டெமோ கிளாஸ் ஒன்று பார்த்தோம். ஸோ புது ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்கீங்களா? ஓகே 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 தேங்க்யூ. ஸோ கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th சாப்டர். ஸோ அதோட சிலபஸ், ஸோ என்னோட நேம் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் அட்டன் பண்ணோம் டெமோ கிளாஸ். ஸோ அப்போ என்னோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். ஸோ மை நேம் இஸ் சதீஷ்குமார். ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் அண்ட் அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எடுக்க போகிறேன். ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிளா இருக்குங்களா? நான் எழுதுறது தெரியுதுங்களா ஸ்க்ரீன்ல? ஓகே ஓகே தேங்க்யூ. Okay, today we are going to see the outline. என்னென்ன அவுட்லைன் பார்க்க போறோம் அப்படின்னா, சிலபஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் என்ன சிலபஸ் இருக்குன்னு பார்க்கலாம். தென் இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அண்ட் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன், டேட்டா கம்யூனிகேஷன்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அண்ட் டைரக்ஷன் ஆஃப் டேட்டா ஃப்ளோ. டேட்டா ஃப்ளோ வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஸோ பேஸ்ட் ஆன் டைரக்ஷன் ஆஃப் டேட்டா ஃப்ளோ ஸ்க்ரீன் வரலைங்களா? பிளாக் கலர் ஸ்க்ரீன் ஆல்சோ கம். பிளாக் கலர் ஸ்க்ரீன் வருதுங்களா? சார் ஏதோ டயலாக் பாக்ஸ் மாதிரி சைடுல ஓபன் ஆயிருக்கு சார். அது பிளாக் கலர்ல ஸ்கிரீன் விசிபிள் ஆயிட்டு இருக்கு. அடிஷனலா வருதுங்களா மேம்? இல்ல அடிஷனலா வருது. உங்களோட அந்த அவுட்லைன் காமிக்குது, சிலபஸ் டு அட்ரஸஸ் வரைக்கும் நீங்க போட்டிருக்க பிபிடி காமிக்குது. சரி மேம், விசிபிளா இருக்கு. பட் வந்து அந்த உங்க சைடு ஏதோ டயலாக் பாக்ஸ் ஒன்னு ஓபன்ல வரும் போல இருக்கு. அது எங்களுக்கு வந்து பிளாக்கா காமிக்குது. இப்போ இல்லைங்க சார். இப்போ ஓகேங்களா மேம்? கரண்ட்ல இல்லாம இருக்கு இப்போ. ஓகே மேம், தேங்க் யூ மேம். இந்த ஸ்லைடுக்கு இல்ல இப்போ இல்ல மேம். இப்போ இருக்கா பாருங்க. இப்போ இப்போ ஓபன் போர்டு வந்து அந்த கிரிட் ஃபார்ம்ல வந்து ஓகே மேம். ஓபன் போர்டோட கிரிட் இருக்கு. சோ ஓபன் போர்டோட கிரிட்ல அது நான் PDF உள்ள என்க்ளோஸ் பண்ணிருக்கேன். சரி சரி. இப்போ அந்த பிரச்சனை இல்ல சார். இப்போ ஓகேங்களா மேம்? இப்போ ஓகே தான். சரிங்க மேம். ஓகே, thank you மேம். So components of data communication and direction of data flow. Data flow வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது? யூனி டைரக்ஷன்ல போதா, மல்டி டைரக்ஷனல், தட் இஸ் பை டைரக்ஷன்ல போதா? அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஒரு நெட்வொர்க்கு? அண்ட் நெட்வொர்க் டோபாலஜிஸ், வாட் ஆர் த டோபாலஜிஸ் இந்த நெட்வொர்க்? அண்ட் அட்ரஸஸ். ஸோ நெட்வொர்க்ல, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல என்னென்ன டைப் ஆஃப் அட்ரஸஸ் இருக்கு? ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு கிளாஸ்ல. ஸோ 1.5 hours அப்படிங்கிறதுனால
we have only less time. ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணலாம். அண்ட் இந்த பேப்பரில் ஒன்று முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியான பேப்பர் தான். ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈஸியாக இருக்குங்கிற காரணத்தினால அலட்சியமாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பேப்பர் அலட்சியமாக எடுத்துக்கிறோம். ஸோ அதனால நிறைய பேர் ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ ஈஸியான பேப்பர் தான், படித்த பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், படித்த கொஸ்டினாக தான் இருக்கும். பட் அந்த கான்செப்டை நம்மளால ரீகால் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாகவும் இருக்கும் கொஞ்சம். ஸோ இதனால மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடலாம். ஸோ நோட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே இன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே வந்து ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்க, ரீகலெக்ட் பண்ணுங்க. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம், வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அப்பதான் நம்ம அந்த பாயிண்ட்ஸை நீங்க ஒரு ஷார்ட் நோட் மாதிரி முடிஞ்சா இன்னைக்கே கூட இந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் ஒரு ஷார்ட் நோட் மாதிரி எடுத்துக்கோங்க. பிகாஸ் லாஸ்ட் டைம் கூட நிறைய பேர் வந்துட்டு இந்த இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வந்து கிளாஸஸே மோஸ்ட்லி கிடைக்கல. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்க்கு நோட்ஸ் மோஸ்ட்லி நோட்ஸ் கிடைக்காது, கிளாஸஸ் இருக்காது. பிகாஸ் மீதி நமக்கு பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ டோட்டலாக டிஆர்பி பாலிடெக்னிக்ல 10 யூனிட்ஸ். 10 யூனிட்ஸ்ல ஸோ யூனிட் விஎல்எஸ்ஐ, சிமாஸ் விஎல்எஸ்ஐ அண்ட் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷனுக்கு அதிகமாக வந்து நோட்ஸ் கிடைக்காது. பிகாஸ் மீதி ரிமைனிங் 8 யூனிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கேட் சிலபஸை ஓரியன்டாக இருக்கும். கொஞ்சம் கேட் சிலபஸை சிமிலராக இருக்கும், கேட் சிலபஸை டச் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கேட் நோட்ஸையே அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேட் நோட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது ரெண்டும் வந்துட்டு நம்ம கேட்டுக்கு கிடையாது இல்லைங்களா? ஸோ கேட்டுக்கு இல்லாததுனால இந்த 2 பேப்பர் வந்து நம்ம நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளாம் ஓனா படிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 இது நிறைய பேர் இந்த 2 இது வந்து ரொம்ப கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பட் விஎல்எஸ்ஐ போன டைம் நிறைய பேர் செலக்ட் ஆனவங்களை பார்த்தீங்கன்னா எம்இ விஎல்எஸ்ஐ கொஞ்சம் பேருக்கு கை கொடுத்தது, சப்போர்ட் பண்ணது. ஸோ எம்இ விஎல்எஸ்ஐ அண்ட் விஎல்எஸ்ஐ கொஞ்சம் படித்தவங்க விஎல்எஸ்ஐல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்திருந்தது. ஸோ அதில் ஸ்கோர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புக்கில் லைன் பை லைன் டெக்ஸ்ட் புக்கில் ஃபரோசான் புக் இருக்கீங்களா? ஸோ ஃபரோசானோட புக்குக்குள்ள நடுவில் இருக்கிற பேராகிராஃப்ல இருந்து எல்லாம் கொஸ்டின் வந்துச்சு ஸோ போன டைம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தியரி பாயிண்ட்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே, கமிங் டு த சிலபஸ். ஸோ கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் யூனிட் 10ல பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க சிலபஸை. ஸோ சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஸோ 1 இஸ் டேட்டா கம்யூனிகேஷன். இந்த டேட்டா கம்யூனிகேஷன்ங்கிறது தான் நம்ம ஃபரோசான் புக்ல இருந்து படிப்போம். ஸோ இதை தான் வந்து கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்னு படிச்சிருப்போம், அல்லது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். சில ரெகுலேஷன்ல டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்னு பேர்ல படிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ உங்ககிட்ட புக்கு இருந்ததுன்னா, டெக்ஸ்ட் புக் இருந்ததுன்னா அந்த டெக்ஸ்ட் புக்கும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நோட்ஸ் கூட போதும். புக்ஸ் இருந்ததுன்னா இன்னும் அடிஷ்னலாக கொஞ்சம் பின்னாடி ரீகலெக்ட் பண்ணக்குள்ளேயோ, இல்லை லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருந்தது, கொஞ்சம் எக்ஸாம் தள்ளி போச்சு, இல்லை கொஞ்சம் இன்னும் டைம் இருக்கு அப்படிங்கிற டைம்ல நீங்க இன்னும் அடிஷ்னலா கொஞ்சம் புக்ல கொஞ்சம் புக் பேக் லைன் பை லைன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல். ஸோ ஓஎஸ்ஐயோட ரெஃபரன்ஸ் மாடல் அந்த 7 லேயர்ஸ் 7 லேயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 7 லேயர்ஸை பற்றி படிப்போம். அண்ட் மோடம்ஸ். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் மோடம்ஸ் இருக்கு, ஸோ டைப் ஆஃப் மோடம்ஸ், ஹவு மோடம்ஸ் ஒர்க்கிங், அண்ட் எரர் டிடெக்ஷன் அண்ட் எரர் கரெக்ஷன். ஸோ எரரை எப்படி, ஒரு எரர் இருந்ததுன்னா எப்படி டிடெக்ட் பண்றோம், அண்ட் ஹவு த எரர்ஸ் ஆர் கரெக்டட். அண்ட் டேட்டா லிங்க் கண்ட்ரோல். ஸோ டேட்டா லிங்க் கண்ட்ரோல் இந்த 7 லேயர்ஸ்ல டேட்டா லிங்க் லேயர் செகண்ட் லேயர், டேட்டா லிங்க் லேயர். அந்த டேட்டா லிங்க் லேயர்ல இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான். டேட்டா லிங்க் லேயர்ல 2 சப் லேயர் இருக்கு. அதுல டேட்டா லிங்க் கண்ட்ரோல் செகண்ட் இது. இந்த டேட்டா லிங்க் கண்ட்ரோல்ல இருக்க ப்ரோட்டோகால்ஸ், டேட்டா லிங்க் கண்ட்ரோல் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இது மட்டுமே ஒரு பெரிய டாபிக்கா கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இது அவ்வளோக்கு பெரிய டாபிக் இல்லை. லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க், லேன், மேன், வேன். சிலபஸ் பார்த்தோம்னா சிம்பிளிஃபைடா இருக்க மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் தான் பெரிய யூனிட்டா இருக்கும். இந்த செகண்ட் ஒரு லேயர் மட்டும்தான், பட் இது பெரிய ஒரு யூனிட். ஸோ இது ஒரு பெரிய யூனிட். ஸோ டேட்டா லிங்க் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ஸ்.
ஸோ சிலபஸ்ல இது மட்டும் தான் வரும் அப்படின்னா கிடையாது, இதை தாண்டியும் கொஷின்ஸ் வரும். ஸோ இங்க நமக்கு கொடுத்தது சிலபஸ் இப்படி கொடுத்துருக்காங்க, பட் இதை தாண்டியும் கொஷின்ஸ் வரும். ஸோ இதுல என்ன மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அட்ரஸஸை பத்தி எதுவுமே சொல்லல. ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அதுலயும் IPv4 V6 அவ்வளோ கொஷின்ஸ் வரதில்லை. ஸோ V4 சிஎஸ்சிக்கே கொஷின் V6 அவ்வளோ V6 கொஷின்ஸ் இல்லை, V4 ரொம்ப முக்கியம், IPv4. ஸோ அட்ரஸஸ்ல IPv4. ஸோ IPv4 அட்ரஸ்லயும் இந்த கிளாஸ்ஃபுல் அட்ரஸ், ஸோ கிளாஸ்லெஸ் அட்ரஸ், ஸோ இதுல கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, இதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இந்த ரெண்டு டாபிக் சிலபஸ்ல இந்த ரெண்டு ஏரியா மட்டும் தியரியா இருக்கும். அண்ட் இது நம்ம மொபைல் கம்யூனிகேஷன் தான், நம்ம ECEல படிக்கிற மொபைல் கம்யூனிகேஷன் தான். இது ரெண்டும் சிஎஸ்சியோட டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இதுதான் நம்ம கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன்ல படிக்க போறோம். ஸோ ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணணும்னா நீங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ மைக்கை மியூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணணும்னா நீங்க தினந்தர் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஏதாவது எனக்கு இப்போ டிஸ்கனெக்ட் ஆயிருச்சா இல்லை பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு கிடைச்சதா இல்லை வாய்ஸ் பிரேக் ஆச்சா என்னன்னு எனக்கும் தெரியும். ஓகே, வாட் இஸ் டேட்டா? Data is nothing but we simply call it as information, இல்லைங்களா? ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், it is data. So data communication, the exchange of information. So exchange of information. So exchange of information is data communication, and data communications and network. Data communication and networks. So data communication network, it is a network. What is network generally? So network is nothing but two or more computers. Two or more computers or nodes. I just simply call it as nodes because computer இருக்கலாம், router இருக்கலாம், or mobiles இருக்கலாம், laptop இருக்கலாம். So two or more nodes connected. Two or more nodes connected together to share the information. எதுக்காக கனெக்ட் பண்றோம்? To share the information or to exchange the information. To share the information. இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்காக ஃபார்ம் பண்ற ஒரு குரூப். அந்த குரூப்பை தான் நம்ம டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ஆர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். We simply call it as computer network. Okay. Next, characteristics of network. ஸோ நெட்வொர்க், ஒரு நெட்வொர்க்னு சொல்லிட்டோம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக ஃபார்ம் பண்ண ஒரு நெட்வொர்க். ஸோ அப்போ அந்த நெட்வொர்க்கு ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை கிரியேட் பண்ணும், ஒரு கம்யூனிகேஷனை உண்டுபடுத்தணும், ஒரு அந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா, ஸோ தீஸ் ஆர் த 4 ஃபண்டமெண்டல். ஆக்சுவலி திஸ் இஸ் ஃபண்டமெண்டல். These are the 4 fundamental characteristics of a network. ஸோ ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்குக்கு இந்த 4 குணாதிசயம் இருந்துச்சுன்னா அப்போ ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நடக்குவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டெலிவரி, ஸோ டெலிவரி இஸ் நத்திங் பட் ஸோ டு த கரெக்ட் டெஸ்டினேஷன். ஸோ டெலிவர் டு த கரெக்ட் டெஸ்டினேஷன். டு த கரெக்ட் டெஸ்டினேஷன். ஸோ கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு போய் சேருது. ஸோ நம்ம ஒரு டேட்டா அனுப்புறோம், யாருக்கு அனுப்புறோம்? ஸோ ஒரு சென்டர் ஒரு ரிசீவருக்கு அனுப்புறாங்க. ஸோ யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுக்கு கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றது தான் நம்ம டெலிவரி, கரெக்ட் டெலிவரி அப்படின்னு சொல்றோம். ஸோ கரெக்ட் டெலிவரி டு த
டெஸ்டினேஷன். ஸோ யாருக்கு அனுப்புறோமோ அந்த டெஸ்டினேஷன் கரெக்ட் டெஸ்டினேஷனுக்கு டெலிவர் ஆகிறது. அண்ட் அக்யூரசி, அக்யூரசி இஸ் நத்திங் பட் ஸோ டேட்டா நம்ம என்ன டேட்டா அனுப்புறோமோ அதே டேட்டா மாறாம எரர் ஆகாம இல்ல கூடுதலா ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகாம அனுப்புற டேட்டால பாதி மிஸ் ஆகாம ஸோ அனுப்புற டேட்டா அப்படியே போய் சேர்றது அதான் நம்ம வி கால் இட் அஸ் அக்யூரசி. ஸோ அக்யூரசி இஸ் நத்திங் பட் த டேட்டா கரெக்ட் டேட்டா நம்ம என்ன டேட்டா அனுப்புறோமோ அந்த டேட்டாவை தான் அக்யூரசின்னு சொல்றோம். accurate data. And timeliness is nothing but so correct ஆன டைம் ப்ராப்பர் டைம்க்கு ரீச் ஆகுறது. ஸோ டைம்க்கு போறது தான் டைம்லினஸ் சொல்றோம். ஸோ டேட்டா ஷுட் ரீச் ஆன் டைம். ஸோ என்ன டைமுக்கு போகணுமோ அந்த டைமுக்கு போகணும், ரீச் ஆன் டைம், இதை டைம்லினஸ்னு சொல்றேன். அண்ட் த ஃபோர்த் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் jitter. Jitter is nothing but uneven time delay. So packetல uneven time delay ஏற்பட்டுச்சுன்னா அந்த uneven time delay தான் நம்ம ஜிட்டர்னு சொல்றோம். ஸோ uneven time delayனா ஸோ நம்ம அனுப்புற டேட்டா வந்து எப்படி போகும் அப்படின்னா this is frame 1, frame 0, frame 2. ஸோ இந்த மாதிரி போகும். ஸோ நம்ம அனுப்புற டேட்டா ஃப்ரேமா போகும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமா போகும். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் this is frame 0, இது frame 1, frame 2. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் போய் ரீச் ஆகிறதுக்கு 10 மைக்ரோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது. செகண்ட் ஃப்ரேம் வந்து 20 மைக்ரோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது. தேர்ட் ஃப்ரேம் வந்து 25 மைக்ரோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து அன்இவன் டைம் டிலேன்னு சொல்றோம். ஸோ டைம் டிலே இருக்குன்னா ஸோ மூணும் வந்து 10 மைக்ரோ செகண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ அன்இவன் டைம் டிலே. ஸோ இதனால என்ன நமக்கு ரிசீவர் எண்ட்ல எப்படி தெரியும் அப்படின்னா ரிசீவர் எண்ட்ல இப்போ நம்ம அதை எப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுவோம்னா இப்போ ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கோம், ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீடியோ பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து ரீச் ஆகிறதுக்கு 10 மைக்ரோ செகண்ட்ஸ். ஸோ அப்போ செகண்ட் ஃப்ரேம் வரக்குள்ள கொஞ்சம் டிலேடா அந்த ஸ்லோ மோஷன்ல தெரியற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ. இப்போ ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு, அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவா பிளே ஆகும். ஸோ ஸ்லோவா பிளே ஆகக்குள்ள அதுக்கான ரீசன் வந்து நமக்கு அன்இவன் டைம் டிலே, ஜிட்டர் எஃபெக்ட்னால ஸ்லோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் தேர்டு தட் இஸ் F2ங்கிற ஃப்ரேம் எப்போ வருது 25 மைக்ரோ செகண்ட் டைம் டியூரேஷன் எடுத்துக்கிட்டு வருது. ஸோ அப்போ அது இன்னும் ஸ்லோவா தெரியும். ஸோ இந்த எஃபெக்ட் தான் நம்ம ஜிட்டர் எஃபெக்ட்னு சொல்றோம். ஸோ இதை நீங்க யூடியூப் அந்த மாதிரி லைவ் அந்த இதுல பாத்தீங்க, ஸ்ட்ரீமிங் இதுல பாத்தீங்க அப்படின்னா அது நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ஏதாவது டாபிக் முன்னாடி ப்ரீவியஸ்ல டாபிக்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு அடிஷனல் பாயிண்ட்ஸ் வேணும்னா கேளுங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் வேணும்னாலும் கேளுங்க. ஸோ வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன், காம்போனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டேட்டா கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த 5 காம்போனன்ட் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஸோ இந்த 5 காம்போனன்ட் இருந்தால் தான் ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ ஒரு நெட்வொர்க்ல ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் நடக்கணும்னா இந்த 5 காம்போனன்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெசேஜ், சென்டர், ரிசீவர், டிரான்ஸ்மிஷன் மீடியம் அண்ட் த ப்ரோட்டோகால். ஸோ ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ரூல்ஸ் தான் ப்ரோட்டோகால்னு சொல்றோம். மெசேஜ்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மெசேஜ் இஸ் த இன்ஃபர்மேஷன், இதுதான் இந்த ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம ஒரு நெட்வொர்க்ல ஷேர் பண்ண போறோம். ஒரு சென்டரும் ஒரு ரிசீவரும் இதை தான் ஷேர் பண்ணிக்க போறாங்க. அதுதான் இந்த மெசேஜ். அண்ட் எது வழியா ஷேர் பண்ணிக்க போறாங்க? ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியம் வழியா ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியம் வழியா ஷேர் பண்ணிக்க போறாங்க. எப்படி ஷேர் பண்ணிக்க போறாங்க? என்ன ஃபார்மேட்ல ஷேர் பண்ணிக்க போறாங்க? அந்த டேட்டா எப்படி இருக்கணும், எவ்வளவு சைஸ்ல இருக்கணும், எப்படி போகணும், ஸோ அதெல்லாம் தான் இந்த புரோட்டோகால் சொல்ல போகுது. ஸோ புரோட்டோகால் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ரூல்ஸ். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ், இதை தான் நம்ம புரோட்டோகால்னு சொல்றோம். ஸோ புரோட்டோகால்ல பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. புரோட்டோகால்ல 3 சப்டிவிஷன் இருக்கும். புரோட்டோகால்ல 3 சப்டிவிஷனா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. புரோட்டோகால், சின்டாக்ஸ், ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன் இருக்கும் புரோட்டோகால்ல. சின்டாக்ஸ்,
semantics and synchronization, timing synchronization. So syntax என்ன ஃபார்மேட்ல இருக்கணும் and semantics எப்படி இருக்கணும் and synchronization வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு synchronization சிக்னல் சென்ட் பண்ணும், சென்டர் அண்ட் ரிசீவர். ஸோ சென்டர் எப்போ சென்டர் ரெடியா இருக்காங்களோ அப்போ நம்ம சொல்லணும். சென்டர் இப்போ வேற பிஸியா இருக்காங்க, வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டேட்டா அனுப்பிச்சா சென்டரால ரிசீவ் பண்ணிக்க முடியாது. ஸோ சென்டர் அண்ட் ரிசீவர் நீட் டு சிங்க்ரனைஸ். ஸோ சென்டரும் ரிசீவரும் சிங்க்ரனைஸ் ஆயிருக்கணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் தேர்ட் அண்ட் ஃபோர்த்துங்களா? எந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த்து? ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் கேக்குறீங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் தேர்ட் அண்ட் ஃபோர்த்னு கேட்டிருக்கீங்க. ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னா, ஸோ ரிசீவர் இந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்க போற ரிசீவர், யாருக்கு நம்ம இந்த டேட்டா அனுப்ப போறோமோ அவங்கள ரிசீவர்னு சொல்றோம். அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல கேக்குறீங்களா? முன்னாடி ஸ்லைட்ல ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல கேக்குறீங்க. டைம்லினஸ் அண்ட் ஜிட்டர்க்கு கேக்குறீங்களா? ஓகே. ஸோ டைம்லினஸ் அப்படின்னா நான் அனுப்புற டேட்டா வந்து டைமுக்கு போகணும். அதாவது நான் வந்து இப்போ ஒரு இமெயில் அனுப்புறேன், டைம்லினஸ். ஸோ அதர்ஸ், ஸோ மற்றவங்களும் இது கவனிங்க. ஸோ இவர் இந்த டைம், இது ரெண்டுமே டைம்ல இருக்கு, டைம் யூனிட்ஸ்ல நம்ம பேசுறதுனால ஸோ இதுக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து இன்னைக்கு 1 மார்ச்சுக்கு ஒரு டேட்டா நான் அனுப்பணும். நான் அனுப்புற டேட்டா என்னோட கிளைண்ட்டுக்கு 1 மார்ச்சுக்கு போய் சேரணும். ஸோ 1 மார்ச்சுக்கு போய் சேராம 5 மார்ச்சுக்கு போய் சேருது. ஸோ இதுதான் வந்து டைம்லினஸ். ஸோ டைம் என்னைக்கு போகணுமோ அன்னைக்கு போகணும். ஆனால் 1 மார்ச்சுக்கு போக வேண்டியது இப்பவே நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 1 மார்ச்சுக்கு போறது இப்போ நான் பிளான் பண்றேன். ஸோ அப்படி கேஸ் இருக்கலாம், அது இன்னைக்கு ஈவினிங் போக வேண்டிய கேஸா இருக்கலாம், ரைட்? ஸோ டைம் தாண்டி போகக்கூடாது. ஸோ டைம் பவுண்ட்குள்ள போகணும், அது டைம்லினஸ். ஸோ ஜிட்டர்ங்கிறது லைவ்ல இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கிறது தான். ஒரு பேக்கெட்டும் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த பேக்கெட்ஸ்குள்ள ஒரு டைம் டிலே இருக்கும். ஸோ இந்த பேக்கெட் ஒரு அன்ஈவன், ஸோ டிலே எல்லாமே கண்டிப்பா ஒரு டிலே இருக்கும். இப்போ நான் இங்க இருந்து அனுப்புறேன் அப்படின்னா, ஸோ இப்போ இங்க இருந்து நம்ம கோயம்புத்தூர் போறோம் அப்படின்னா பஸ்ல ஒரு 3 hours ஆகும் இல்லைங்களா? ஸோ இந்த 3 hours ஆகும். ஸோ அப்போ இங்க இருந்து நெட்வொர்க்ல ஒரு டேட்டா சென்ட் பண்றோம் அப்படின்னா அந்த டேட்டா ஃப்ரேம் போறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைமே தான் அடுத்த ஃப்ரேமுக்கும் எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது. அடுத்த ஃப்ரேம் கொஞ்சம் கூடவும் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் சீக்கிரமாகவும் போயிடலாம். ஸோ அடுத்த ஃப்ரேம் போற டைம், இந்த ஒரு அடுத்தடுத்த ஃப்ரேம்ஸுக்கு, ஸோ கன்சிக்யூட்டிவ் ஃப்ரேம்ஸ் போற டைம் அன்ஈவனா இருக்கும். ஸோ ஈவனா இல்லாம அன்ஈவனா இருக்கும். இந்த அன்ஈவனா இருக்கிற அந்த ஃப்ரேம்ஸ் ரிசீவர் எண்ட்ல ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த எஃபெக்டை தான் நம்ம ஜிட்டர்னு சொல்றோம். ஐ ஹோப் கிளியர். டைம்லினஸ் அண்ட் ஜிட்டர் ஓகேங்களாப்பா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 இந்த மாதிரி ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரோட்டோகால் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ரூல்ஸ்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த ப்ரோட்டோகால் என்ன சொல்லியிருக்காங்க, சென்டர் சைடில் என்ன இருக்கோ, ஸோ ரிசீவர் சைட்லையும் இந்த ப்ரோட்டோகால் த சேம் ரூல்ஸ் மஸ்ட் பி ஃபாலோட். ஸோ ரிசீவர் சைட்லையும் அதே ஸ்டெப்ஸ் இருக்கணும், அதே ப்ரோட்டோகால் இருந்தால் தான் சென்டர் என்ன சொல்றாங்களோ அது ரிசீவருக்கு கிடைக்கும். ஸோ ப்ரோட்டோகால் இப்போ வேரி ஆச்சு, இங்க இருக்கிற ப்ரோட்டோகால் இங்க இருக்கிற ப்ரோட்டோகாலும் டிஃபர் ஆச்சு அப்படின்னா த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்காது. ஸோ இந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்காது. ஸோ அப்போ ப்ரோட்டோகால் எக்ஸாம்பிளுக்கு இவங்க இங்கிலீஷ்ல சொல்றாங்க, இவங்க தமிழ்ல கேட்குறாங்க, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, இவங்க இங்கிலீஷ்ல மட்டும்தான் சொல்றாங்க, இவங்க இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அப்போ இவங்க என்ன சொல்றாங்களோ இவங்க காதுல வார்த்தைகள்லாம் வந்து விழுந்திருக்கும், பட் என்னன்னு புரியாது. ஸோ த மெசேஜ், த ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இங்க நடந்திருக்காது. ஸோ தட் இஸ் ப்ரோட்டோகால். அண்ட் சென்டர், அந்த 5 காம்போனன்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? சென்டர் இருப்பாங்க, ரிசீவர் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் சென்டர் ரிசீவரும் எதுக்காக கனெக்ட் ஆயிருக்காங்க இந்த நெட்வொர்க்ல?
ஒரு மெசேஜை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் எந்த வழியா ஷேர் பண்ணிக்கிறாங்க? ஒரு மீடியம் வழியா ஷேர் பண்ணிக்கிறாங்க. திஸ் இஸ் த மீடியம். ஸோ இங்க திஸ் மீடியம் மே பி அ வயர். இந்த மீடியம் வந்து ஒரு வயரா இருக்கலாம், ஆர் வயர்லெஸ் மீடியமா இருக்கலாம். ஸோ ஒரு மீடியம் இருக்கணும். ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு மீடியம் வழியா இந்த மெசேஜை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் யூசிங் த ப்ரோட்டோகால். ஸோ என்ன ப்ரோட்டோகால்? ரெண்டு பேருக்கு ஒரு காமன் ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சின்டாக்ஸ் அண்ட் செமண்டிக்ஸா? சின்டாக்ஸ் அண்ட் செமண்டிக்ஸ் இன்னொரு வாட்டி சொல்லியிருக்கீங்க. ஸோ சின்டாக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்? ஸோ சின்டாக்ஸ், ஸோ திஸ் இஸ் வாட் ஃபார்மேட் த டேட்டா. ஸோ இதுல என்ன ஃபாண்ட்ல இருக்கணும், என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். ஸோ சின்டாக்ஸ் அண்ட் சிமெண்டிக்ஸ். ஸோ சிமெண்டிக்ஸ் வந்து அந்த டேட்டா எப்படி இருக்கணும், என்னென்ன ரூல்ஸ். ஸோ என்ன சென்டர் ஒரு இதுல இருந்து, இந்த சென்டர்ல இருந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ சென்டர் எண்ட்ல இருந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி செட் ஆஃப் அந்த ரூல்ஸஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஸோ எப்படி எங்க இருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் சிங்க்ரனைசேஷன் வந்து டைமிங். ஸோ இது வந்து சென்டருக்கு அண்ட் ரிசீவருக்கு நடுவில். ஸோ டைமிங் சிங்க்ரனைசேஷனுக்காக சிங்க்ரனைசேஷன். ஸோ ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, இது ஒரு ஆக்சுவலா இந்த ப்ரோட்டோகால், இது புக்ல, இது ஃபுல்லா லோக்கல் ஆத்தர் புக்ல இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ப்ரோட்டோகால்னா செட் ஆஃப் ரூல்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்க அந்த ஒரு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா, ஒரு எம்சிக்யூல பார்த்தேன்னா, ஸோ ஐஏஎஸ் கொஸ்டின்ல, ஸோ இந்த கீழே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த சப்டைட்டில்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த சின்டாக்ஸ், சிமெண்டிக்ஸ், அப்புறம் சென்டர், ரிசீவர், அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இதுல ப்ரோட்டோகால்குள்ள, ஸோ இதுல எது இருக்கும், ப்ரோட்டோகால்ல இருக்கிற சப்டிவிஷன், இது எது வந்து விச் இஸ் நாட் த சப்டிவிஷன் ஆஃப் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரோட்டோகால்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இந்த வேர்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிங்க்ரனைசேஷன் ஆர் டைமிங்னு இருக்கலாம், சிங்க்ரனைசேஷன் இருக்கலாம், ஆர் டைமிங் கூட சில புக்ல இருக்கலாம், சின்டாக்ஸ்னு இருக்கலாம், ஆர் ஃபார்மேட்னு இருக்கலாம். எல்லாம் சேம் தான். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாங்களா? So next, direction of data flow. Direction of data flow. So data flow, இந்த data எந்த directionல flow ஆகுது. So either it is sender to receiver, only from sender to receiver, or only from receiver to the sender. So இதுல ஏதாவது ஒரு directionல தான் unidirectional data flow இருக்கும். So ரெண்டு directionலயும் இருக்காது. So bidirectionalல, so both sender and receiver, so data flow between sender and receiver, so both directionலயும் இருக்கும். so அததான் வந்து bidirectional சொல்றோம். so unidirectionல இருக்க data flow-வை we call it as simplex. and bidirectionalல, so ரெண்டு டைப் இருக்கு bidirectionல, half duplex, full duplex. So bidirectional data flow, half duplex, full duplex. So two types. So half duplex, so இதுவும் சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவுல data flow ரெண்டு டைரக்ஷன்லயும் இருக்கும். So not simultaneous, not simultaneous. So simultaneous-ஆ இருக்காது. So இங்க
சென்டருக்கு ரிசீவருக்கு நடுவுல டேட்டா ஃப்ளோ இருக்கும். ஸோ சைமல்டேனியஸா இருக்கும். So simultaneously data communication takes place between sender and receiver. So sender க்கு receiver க்கு நடுவுல so all the time data flow இருக்கும். So இந்த not simultaneous எப்படி சொல்லலாம், வேற எப்படி சொல்லலாம்னா so time இந்த data sharing between sender and receiver time 1ல இருக்கு. time 1ல sender receiver க்கு data send பண்றாங்க. So sender to receiver. So time 1ல sender to receiver அப்பனா ரிசீவர் டு சென்டர் டைம் 2ல தான் இருக்கும். ஸோ டைம் 1ல ஸோ இவங்க தான் டேட்டா அனுப்ப முடியும், டைம் 2ல இவங்க அனுப்ப முடியும். ஸோ ஒரே டைம்ல 2 பேரும் அனுப்ப முடியாது, அட் அ டைம்ல அனுப்ப முடியாது. ஸோ இதை நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் சிம்ப்ளெக்ஸ். ஸோ சிம்ப்ளெக்ஸ் டைரக்ஷன் ஆஃப் டேட்டா ஃப்ளோ ஸோ ஃப்ரம் சர்வர் டு மானிட்டர். ஸோ இங்கே மானிட்டருங்கிறது திஸ் மேபி அ கிளைண்ட்னு எடுத்துக்கலாம், சர்வர் அண்ட் கிளைண்ட். ஸோ சர்வர்ல இருந்து கிளைண்ட்டுக்கு போற டேட்டா ஃப்ளோ ஆர் சிபியூல இருந்து மானிட்டருக்கு போற டேட்டா ஃப்ளோ. ஸோ இங்க கிளைண்ட்னு மாத்திக்கோங்க ஆர் இதை சிபியூ மானிட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ சர்வர் கிளைண்ட்னு வச்சுக்கலாம் ஆர் சிபியூ மானிட்டர். சர்வர் கிளைண்ட்டுங்கிறது கூட கரெக்டா இருக்காது, பிகாஸ் சர்வர்ல இருந்து கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கும் போகலாம். ஸோ சிபியூ மானிட்டர்னு வச்சுக்கோங்க, சிபியூ அண்ட் மானிட்டர். CPU மானிட்டர். ஸோ சிபியூல இருந்து மானிட்டருக்கு போகும். ஸோ மானிட்டர்ல இருந்து சிபியூக்கு டேட்டா ஃப்ளோ வராது. ஸோ திஸ் இஸ் சிம்ப்ளெக்ஸ், தட் இஸ் யூனி டைரக்ஷன்ல இருக்கு டேட்டா ஃப்ளோ. அண்ட் செகண்ட் பை டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைப் ஹாஃப் டியூப்ளெக்ஸ். ஸோ ஒர்க் ஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் நோட் ஆர் கம்ப்யூட்டர். ஸோ ஒர்க் ஸ்டேஷன் 1, திஸ் இஸ் ஒர்க் ஸ்டேஷன் 2. ஸோ ஒர்க் ஸ்டேஷன் 1, 2க்கு நடுவில் டைரக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ டைம் 1ல இங்க 1ல இருந்து 2க்கு போகுது, சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு போகுது. அண்ட் டைம் 2ல ரிசீவர்ல இருந்து சென்டருக்கு வருது. ஸோ இது ஹாஃப் டியூப்ளெக்ஸ். தென் ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஸோ ஃபுல் டியூப்ளெக்ஸ் டைரக்ஷன் ஆஃப் டேட்டா ஃப்ளோ. ஸோ 2 டைரக்ஷன்லயும் டேட்டா ஃப்ளோ இருக்கும். ஸோ ஆல் த டைம் பீரியட். ஸோ இதை நம்ம சைமல்டேனியஸ்னு சொல்றோம். சைமல்டேனியஸா நடக்கும் டேட்டா ஃப்ளோ. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம் இல்லையா, ஜூம் மீட்டிங். ஜூம் மீட்டிங் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ரியல் டைம்ல நம்ம ஸோ அட் அ டைம்ல சென்டர் கேன் டாக் வித் ரிசீவர், ரிசீவர் ஆல்சோ கேன் இன்ட்ராக்ட் வித் சென்டர். ஸோ இங்க எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் கேஸ்ல வாக்கி டாக்கி. half duplex के example walkie talkie, full duplex के zoom meeting or telephone call. So telephone call. And next topic, physical structure. So அடுத்த topic பாத்தீங்கன்னா physical structure. So ஒரு network ஓட physical structure. So based on the physical structure of the network, we classify the network into two. So point to point connection. So point to point, short of P2P அப்படின்னு சொல்றோம். Point to point connection, multi point connection. So point to point and multi point. Next slide ல பார்க்கலாம். Point to point and multi point. So this is point to point connection. So point to point எப்படி இருக்கும்னா, workstation 1ல இருந்து workstation 2க்கு ஒரு dedicated link இருக்கும். So this is wired link. The dedicated link may be a wired or wireless. This is wireless link. So link வந்து wired இருக்கலாம் or wireless இருக்கலாம். But சென்டருக்கும் ரிசீவருக்கும் டெடிகேட்டடா ஒரு லிங்க் இருக்கும். This may be a sender 1 or receiver or workstation 1, workstation 2. So need not be sender receiver all the times. So இது ரெண்டுமே சென்டர் ரிசீவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ப்ராக்டிகல் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஸோ இன்டர்மீடியட்டா நிறைய நோட்ஸ் இருக்கும். ஸோ சென்டருக்கு ரிசீவருக்கு நடுவுல ஸோ நிறைய நோடை கிராஸ் பண்ணி போக வேண்டியது இருக்கும் டேட்டா. ஸோ அப்போ இது திஸ் மே பி இன்டர்மீடியட் நோட். ஸோ இப்போ இங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் நடுவுல டைரக்டா ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஒரு ஒயர் டெடிகேட்டடா ஒரு நோடு இன்னொரு நோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா தட் கனெக்ஷன் இஸ் கால்டு பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன்.
வயர்டா இருக்கலாம் ஆர் வயர்லெஸ்ஸா இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் மல்டி பாயிண்ட் கனெக்ஷன். ஸோ இந்த மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் சர்வர்ல இருந்து ஒர்க் ஸ்டேஷன் 1, ஒர்க் ஸ்டேஷன் 2, ஒர்க் ஸ்டேஷன் 3. ஸோ இது கனெக்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் மல்டி பாயிண்ட் கனெக்ஷன். ஸோ இது ஒரே மீடியம் தான். திஸ் இஸ் அ காமன் மீடியம், டிரான்ஸ்மிஷன் மீடியம். ஸோ இந்த மீடியம் காமன் லிங்க் ஆர் மீடியம். ஸோ இந்த காமன் லிங்க்ல 3 ஒர்க் ஸ்டேஷனும் கனெக்டா இருக்கு. ஸோ தீஸ் 3 ஒர்க் ஸ்டேஷன் ஆர் ஷேர்ட் தீஸ் காமன் மீடியம். ஸோ திஸ் இஸ் மல்டி பாயிண்ட் கனெக்ஷன். ஸோ டெடிகேட்டடா இங்க ப்ரீவியஸ் கேஸ்ல பாருங்க, டெடிகேட்டடா ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் நடுவில் ஒரே ஒரு கனெக்ஷன், ஒரே ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்கை நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் சொல்றோம். இஃப் a link is shared among multiple devices, we call that link as multi-point link or multi-point connection. நெக்ஸ்ட் போலாங்களா? ஸோ டோபாலஜிஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டோபாலஜிஸ். டோபாலஜிஸ் பாத்தீங்கன்னா மெஷ் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி. டோபாலஜிங்கிறது இட் இஸ் நத்திங் பட், ஸோ திஸ் இஸ் geometric arrangements of nodes. Geometric arrangements of nodes. So இதுதான் நம்ம we call it as topology. So mesh topology, star topology, bus topology and ring topology. So இன்னும் சில புக்ல பாத்தீங்கன்னா hybrid topology ஒரு topology போட்டிருக்காங்க. hybrid. So hybrid. and இன்னொரு லோக்கல் ஆத்தர் புக்ல பாத்தீங்கன்னா இன்னொரு டோபாலஜி போட்டிருக்காங்க. அதை நான் இங்க 6th போட்டுக்கிறேன். ட்ரீ டோபாலஜி. ஸோ டெக்ஸ்ட் புக் பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்ல ஸோ இந்த 4 டோபாலஜி தான் கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் புக்ல இந்த 4 தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 5th வந்து ஹைபிரிட். ஹைபிரிடுக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் எனி ஆஃப் தீஸ் 4 டோபாலஜிஸ். இந்த 4 டோபாலஜில ஏதாவது 2 டோபாலஜி, மினிமம் 2 டோபாலஜி காம்பினேஷனா இருந்துச்சுன்னா that topology is called hybrid topology. இந்த ஹைபிரிடுக்கு டெஃபினிஷன் எழுதிக்கோங்க ஒரு லைன். ஹைபிரிட்னா என்னன்னா, இந்த 4 டோபாலஜி பேசிக் டோபாலஜில ஏதாவது 2 டோபாலஜி மிக்ஸ் ஆயிருந்ததுன்னா that topology we call it as hybrid topology. மல்டி பாயிண்ட்க்கு எக்ஸாம்பிள் பஸ். இந்த பஸ் டோபாலஜி இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த பஸ் டோபாலஜி தான் மல்டி பாயிண்ட்க்கு எக்ஸாம்பிள். ஸோ மல்டி பாயிண்ட்க்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கீங்க ஜாஸ்மின் கவிதா. ஸோ திஸ் இஸ் பஸ் டோபாலஜி. ஸோ அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் பஸ் டோபாலஜியோட டயக்ராமோட காமிக்கிறேன். ஓகே, ட்ரீ. ஸோ ட்ரீ அப்படின்னா ஸோ ஸ்டார்ல இருந்து ஸ்டார் 2-3 ஸ்டாரை லிங்க் பண்ணோம்னா தட் இஸ் ட்ரீ டோபாலஜி. ஸோ அது அடுத்த ஸ்லைட்ல நான் ஸ்டார் பாக்ஸ்ல நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ ட்ரீ டோபாலஜி இங்கேயே கூட எல்லாம் ட்ரீ டோபாலஜி சொல்லிடுறேன். ட்ரீ. ஸோ ட்ரீ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹப் இருக்கும், சென்ட்ரலைஸ்டு ஹப் இருக்கும். இந்த ஹப்ல இருந்து இன்னொரு ஹப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹப் மட்டும் தான் இருக்கும்னா இங்க ஒரு கம்ப்யூட்டரும் இருக்கும். 2 நோட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து ஒரு ஹப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹப்ல இருந்து சில கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. திஸ் இங்க 1 2 இருக்கா? 3 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ட்ரீ டோபாலஜி. ஸோ ட்ரீ பிரிஞ்சு வரும். ஸோ அதுல இருந்து ட்ரீ வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹப், இந்த ஸ்டார்ல இருந்து ஒரு அடிஷனல் ஃபியூச்சர் தான் வந்து ட்ரீ டோபாலஜின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ல இருந்து பிரிஞ்சு போற டோபாலஜி, ஸ்டாரோட என்ஹான்ஸ்டு தான் வந்து ட்ரீ டோபாலஜின்னு சொல்லுவாங்க. சில லோக்கல் ஆத்தர்ல இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ட்ரீங்கிறது இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். ஸோ இது வந்து பிரைமரி ஹப்னு சொல்லுவாங்க. இது செகண்டரி ஹப்னு சொல்லுவாங்க. ஸோ பிரைமரி ஹப், செகண்டரி ஹப். சம்டைம்ஸ்ல இது வந்து பாசிவ்
இதை ஆக்டிவ் ஹப்னு சொல்லுவாங்க. பிரைமரியை வந்து ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. இதை வந்து பாசிவ்னு சொல்லுவாங்க. இந்த ஹப்ஸை வந்து பாசிவ் ஹப்னு சொல்லுவாங்க. இங்க ஹப் இஸ் நத்திங் பட் a switching device. It is a connecting device. இங்க ஹப்ங்கிறது என்னன்னா connecting device. Hub is a connecting device. Hub is one of the connecting device. ஹப்ங்கிறது connecting device. ஸோ passive hub, active hub, passive hub. ஸோ active hub என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஹப்ல 2 டைப் இருக்கு. ஆக்டிவ் ஒன்று, பாசிவ் ஒன்று இருக்கு. ஸோ ஆக்டிவ் ஹப் என்ன பண்ணும்னா, ஸோ ஒரு டேட்டா ரிசீவ் பண்ணுது இல்லைங்களா, அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ற டேட்டாவை அப்படியே அனுப்பாது. ஸோ ரிசீவ் பண்ற டேட்டாவை என்ன பண்ணும்னா, ஸோ சிக்னலை வந்து ரீஜெனரேட் பண்ணி பூஸ்ட் பண்ணி ரிப்பீட் சிக்னலை என்ன சொல்லுது, ஆம்பிளிஃபை பண்ணி அனுப்பும். ஸோ ரீஜெனரேட். ஸோ இங்க டெக்னிக்கலா ரீஜெனரேட்டர் நம்ம ஆம்பிளிஃபைன்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த ஆம்பிளிஃபைங்கிற வேர்டு இங்க சொல்ல மாட்டாங்க. இங்க டெக்னிக்கலா கம்ப்யூட்டர் டெர்மினாலஜில டெக்னிக்கலா ரீஜெனரேட் பண்ணி டேட்டாவை அனுப்பும். ஸோ ரிசீவ் பண்ற டேட்டாவை. ஸோ பாசிவ் ஹப் என்ன பண்ணும்னா, ஸோ அப்படியே அனுப்பிச்சிடும். ஸோ இங்க எதுவும் வந்து ரீஜெனரேட் பண்ணாது. ஸோ இங்க சிக்னலை ஸோ இட் வாண்ட் ரீஜெனரேட். ஸோ பாசிவ் ஹப் டைரக்டா இட் ஜஸ்ட் கனெக்ட்ஸ். நோ ரீஜெனரேஷன். ஸோ நோ ரீஜெனரேஷன் இங்க. ஸோ பாசிவ் ஹப்ல ரீஜெனரேஷன் இருக்காது, ஆக்டிவ் ஹப்ல ரீஜெனரேஷன் இருக்கும். சிக்னலை ரீஜெனரேட் பண்ணி அனுப்பும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கூட கேட்கலாம். ஸோ ஆக்டிவ் ஹப்னா என்ன, பாசிவ் ஹப்னா என்ன, இல்லை கீழே 4 வேர்ட் 4 கொடுத்துட்டு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன்ஸ்ல இதுல எது வந்து பாசிவ் ஹப்புக்கு சம்மந்தம் இல்லாதது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஹைபிரிட் இங்க சொல்லிடுறேன் நான். ஸோ ஹைபிரிட் பஸ் டோபாலஜி பார்க்குற இடத்துல சொல்லலாங்களா? hybrid topology. ஸோ ஹைபிரிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து எண்டு வந்து டெர்மினேட்னு சொல்லியிருப்பாங்க. this 1 2 இது ரெண்டும் வந்து நோட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் 1 and 2, and this is a hub. இங்க ஒரு ஹப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹப்ல இருந்து 3 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ this is 3 4 5. ஸோ this is a hybrid one. ஸோ ஹைபிரிட், இங்க ஹைபிரிட் பார்த்தீங்க அப்படின்னா this பஸ் டோபாலஜி, இங்க இருக்கிறது பஸ் டோபாலஜி. இந்த 1 2 3 இந்த ரெட் கலர்ல நான் டிரா பண்ணியிருக்கிறது பஸ் டோபாலஜி. இந்த பஸ் டோபாலஜில இருந்து ப்ளூ கலர்ல போட்டிருக்கிற நோட்ஸ் இது வந்து ஒரு ஸ்டார் டோபாலஜி. பஸ் டோபாலஜில ஒரே ஒரு நோடை வந்து நம்ம ஸ்டாரை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பஸ் அண்ட் ஸ்டார் டோபாலஜி கம்பைன் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் 2 topology. As per the definition, hybrid topology is nothing but a combination of 2 or more topologies. ஸோ இந்த டோபாலஜில 2 டோபாலஜி நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அ ஹைபிரிட் டோபாலஜி. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஒரு டோபாலஜியை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் this is mesh topology. So by seeing this mesh topology, இங்க பாத்தீங்கன்னா 5 nodes இருக்கு or 5 computers, 5 nodes are connected, A B C D and E. So இங்க 5 computers எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? So one node is connected with all the other nodes in the network. இந்த நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா நோடோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு நோடு மற்ற எல்லா நோடோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த டைப் ஆஃப் கனெக்ஷனை தான் we call it as mesh topology. Sometimes it is referred as fully connected mesh னு சொல்வாங்க. So fully connected mesh, அப்ப halfly connected mesh இருக்கு அப்படி இல்ல. So இது sometimes fully connected mesh னு சொல்வாங்க. So fully connectedனா so நெட்வொர்க்ல இருக்க எல்லாரும் எல்லாத்தோடய கனெக்டடா இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கனெக்ஷன், ஸோ இப்போ 5 நோட்ஸ் இருக்கு. ஸோ 5 நோட்ஸுக்கும் 5 நோட் இருந்துச்சுன்னா ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் தேவை? ஸோ எல் இஸ் நத்திங் பட் லிங்க் நீடட்.
ஸோ லிங்க்னா ஒன்றும் இல்லை, இந்த ஒயர் இருக்கு இல்லையா அந்த கனெக்ஷன். ஸோ இதுதான் லிங்க்னு சொல்கிறோம். n into n minus 1 divided by 2. So this is the number of links needed. So இப்போ அஞ்சு கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 5 கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா என்னங்கிறது தான் இந்த நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஸோ 5 நோடு இருக்கு. இப்போ இந்த நம்ம கேஸ்ல என்ன 5 into 5 minus 1 by 2 எவ்வளோ சொல்லுங்க? 5 into 4 by 2. So டோட்டலா 10 links தேவை. So L required link is 10. Yes, very good. So 10 links நமக்கு தேவைப்படுது. அப்போ 10 wires இது கவுண்ட் பண்ணி பாருங்க. 10 லிங்க் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 லிங்க்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இங்க டெஃபினிஷன் படி, ஸோ மெஷ் நெட்வொர்க் இஸ் நத்திங் பட், மெஷ் டோபாலஜி இஸ் நத்திங் பட், ஸோ கனெக்டர் மெஷ் டோபாலஜி எப்படி கனெக்டா இருக்கும்னா, ஸோ கனெக்டட் all other nodes, all other nodes. So ஒரு நோடு வந்து connected to all other nodes, connected to all other nodes. So A அப்படின்னா B யோட ஒரு கனெக்ஷன், C யோட ஒரு கனெக்ஷன், D யோட ஒரு கனெக்ஷன், E யோட கனெக்ஷன். B அப்படின்னா எல்லாத்தோட ஒரு கனெக்ஷன். ஸோ இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்க நமக்கு வந்து டிராஃபிக் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அட்வான்டேஜ் இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். ஸோ இங்க நம்பர் ஆஃப் லிங்க் தேவை அப்படின்குள்ள எல் இது ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு இது கேட்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் போர்ட்ஸ், ஸோ பி, நான் இங்க வந்து பின்னு போட்டுக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் நீடட் இந்த நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போர்ட்டுங்கிறது நத்திங் பட் நம்ம இப்போ மொபைல் சார்ஜ் பண்றோம் இல்லையா, ஸோ சார்ஜ் பண்ணக்குள்ள ஒரு இதுல கனெக்ட் பண்றோம். ஸோ தட் இஸ் யூஎஸ்பி போர்ட். ஸோ அப்போ மைக்ரோ டைப் சி யூஎஸ்பி போர்ட். ஸோ அதை வந்து டைப் சி யூஎஸ்பி போர்ட்னு சொல்றோம். அந்த யூஎஸ்பி போர்ட் இந்த சின்ன டைப் இருக்கு இல்லையா, ஸோ இதே போல யூஎஸ்பி கம்ப்யூட்டர்ல ஒரு யூஎஸ்பி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து டைப் ஏ யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு போர்ட். ஸோ போர்ட் இஸ் நத்திங் பட் கனெக்ட் பண்ற அந்த சாக்கெட்டை தான் நம்ம வி கால் இட் அஸ் போர்ட். ஸோ அப்போ இங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் இங்க தேவைப்படும்? ஒரு கனெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணணும்னா இந்த ஒயரோட இந்த எண்ட்ல ஒரு போர்ட் தேவைப்படுங்களா இந்த கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்றதுக்கு? ஒயரோட அதர் எண்ட்லயும் ஒரு போர்ட் வேணும், அப்பதான் அந்த கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்ப ஒரு ஒயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 போர்ட் இருக்கும். 2 போர்ட் கண்டிப்பா அந்த ஒயர் கனெக்ட் பண்றதுக்கு தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ அப்ப இங்க நம்பர் ஆஃப் வயர்ஸ் எவ்வளோ? ஸோ இங்க 10 ஒயர் தேவைப்படுது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 20 போர்ட் இருக்கணும். சிம்பிள். ஸோ இங்க 20 இருக்கணும். ஸோ இங்க 10 அப்படின்னா ஸோ 2 into L. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா 2 into L. ஸோ இது வந்து ஷார்ட்கட்காக சொல்றேன். ஸோ இங்க ஃபார்முலா அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ n minus 1, n into n minus 1. ஸோ P equal to n into n minus 1. ஸோ அதை தான் இங்க அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ P equal to ஸோ n into n minus 1. L in terms of L எழுதணும்னா, ஸோ 2 times of L. ஸோ 2 into ஸோ எல்லோட ஃபார்முலா என்ன? n into n minus 1 by 2 தான் எல்லோட ஃபார்முலா இல்லைங்களா? ஸோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம்னா n into n minus 1 கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த P-யோட ஃபார்முலா. ஸோ இதுல ஒரு ஐஎஸ் கொஸ்டின் பார்த்தேன். இதுல வந்து நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் நீடட் இந்த நெட்வொர்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஒரு டிவைஸ்க்கு எவ்வளவு தேவைப்படும் அதுல கொஸ்டின் எப்படி இருந்ததுன்னா, ஸோ இப்போ இந்த பி இருக்கு இல்லைங்களா, இந்த பிக்கு மட்டும் எவ்வளவு தேவைப்படுது? ஸோ இந்த நெட்வொர்க்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் கொடுத்துட்டாங்க. ஸோ பிங்கிற ஒரு கம்ப்யூட்டருக்கு ஸோ நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் நீடட். ஸோ சிம்பிளா போர்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஐஓ போர்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, இன்புட் அவுட்புட் போர்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஐஓ போர்ட்ஸ் நீடட். ஸோ எவ்வளவு தேவைப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா சொன்னேன், 21 சொல்லியிருக்கீங்க. யாமினி 21 சொல்லியிருக்கீங்க. எதுக்கு சொன்னீங்க 21? நம்பர் ஆஃப் போர்ட்ஸுங்களா? 20 2L. ஓகே 2L சொல்லியிருக்கீங்களா? ஓகே. பி நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் ஐஓ போர்ட்ஸ் நீடட். ஸோ பிக்கு மட்டும் எவ்வளவு ஐஓ போர்ட்ஸ் தேவைப்படும்?
n-1 கரெக்ட்டுங்களா? வெரி குட். n-1. ஸோ பிக்கு மட்டும் தேவை. ஸோ அப்ப ஒரே ஒரு டிவைஸ்க்கு மட்டும் தேவைங்கிறதுக்குள்ள n-1 அப்ளை பண்ணா போதும். ஸோ n-1 இட் கிவ்ஸ் த. ஸோ அப்ப நம்ம கேஸ்ல இந்த கேஸ்ல எவ்வளவு n-1ங்கிறது? ஸோ p ஈக்குவல் டு n-1. ஸோ n-1 எவ்வளோ? nங்கிறது 5. 5 - 1 ஸோ 4. ஸோ இந்த p ஸோ ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ இந்த கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் நம்ம. வெரி குட். 4. ஸோ கொஷினை நல்லா ரீட் அவுட் பண்ணணும். ஸோ கொஷினை நல்லா ரீட் பண்ணிக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொஷினே ஃப்ரேம் பண்ணுவாங்க. நம்ம கொஷினை ஃபாஸ்டா ரீட் அவுட் பண்ணக்குள்ள நம்ம வாயெல்லாம் இதை தான் வாசிக்கும். நம்பர் ஆஃப் IO போர்ட்ஸ் நீடட் பி தான், பிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத தான் படிப்போம். பட் நம்ம மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கோம்னா இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ இதுக்கான ஃபார்முலா எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, புக்ல எதுவும் இருக்காது. நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் கொடுத்துருப்பாங்க, இதை படிச்சிருப்போம், இதுக்கு அப்ளை பண்ணிருப்போம். இது அப்படியே இந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணிட்டு 20 போட்டு நான் ஆன்சர் கரெக்டா போட்டனே அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்ல இருப்போம். பட் நம்ம கொஷினை அந்த இடத்துல கரெக்டா புரிஞ்சுக்க மாட்டோம். பிகாஸ் அந்த எக்ஸாம் அந்த சென்டர்ல எக்ஸாம் எழுதக்குள்ள நம்ம உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மைண்ட் செட் நம்ம இதை யோசிக்க வைக்காது. ஸோ அப்போ நம்ம நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்போதான் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணணும். ஸோ ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அது ஃப்ரீக்வெண்டா நம்ம ரிவிஷன் பண்ணணும். படிச்ச விஷயத்த அப்படியே மறந்துடக்கூடாது. எக்ஸாம் ஒரு வாரம் தள்ளி போகுது, இல்லை 10 நாள் தள்ளி போகுது அப்படின்னா, ஸோ அந்த டைம்குள்ள இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணணும் நம்ம. ஸோ இல்லைன்னா இது கன்ஃபியூஸ் வரும் நமக்கு. ஓகே, அட்வான்டேஜ். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா டிராஃபிக் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஃப்ரீ. டிராஃபிக்னா என்ன? நம்ம ரோட்ல டிராஃபிக் சொல்றோம் இல்லையா? அது போல டேட்டாக்கு டிராஃபிக் இஷ்யூ ஃப்ரீன்னு சொல்றோம். பிகாஸ் ஏன் டிராஃபிக் இஷ்யூ இல்லை? ஒரு நோடுக்கும் ஒரு டைரக்டா கனெக்ஷன், டெடிகேட்டட் லிங்க் இருக்கு. ஸோ டெடிகேட்டட் லிங்க் இருக்கு இங்க. ஸோ அதனால இங்கதான் இதுதான் டெடிகேட்டட் லிங்க்னு சொல்லலாம். ஈக்கும் ஏக்கும் நடுவில் டைரக்டா ஒரே ஒரு கனெக்ஷன், ஒரே ஒயர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை தான் நம்ம டெடிகேட்டட் லிங்க்னு சொல்றோம். அப்போ இது டெடிகேட்டட் லிங்க். டிராஃபிக் இஷ்யூ ஃப்ரீ. ஸோ இது இஷ்யூ ஃப்ரீ எதனால? டெடிகேட்டட் லிங்க் இருக்கிறதுனால. அடுத்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிலையபிள் ஒன். ஸோ இது ரிலையபிள். ஸோ ரிலையபிள் எப்படி ரிலையபிள்? ஸோ இப்போ இந்த ஒரு நோடு ஈங்கிற ஒரு நோடு ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ ஈங்கிற ஒரு நோடு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஈக்கு போற டேட்டா போகாது. ஸோ ஏல இருந்து டிக்கு போற டேட்டா ஏதாவது தடப்படுமா? ஸோ ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஏல இருந்து டிக்கு கம்யூனிகேஷன் கண்டிப்பா நடக்கதான் செய்யும். அதே போல சில இருந்து பிக்கு கம்யூனிகேஷன் போகணும்னாலும் நடக்கதான் செய்யும். ஸோ ஒரு நோடு டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ ஒரு நோட் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் the whole network will not get affected. So hence we call it as reliable. So reliable இருக்கும். ஒரு நோட டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஒன்னு அஃபெக்ட் ஆனாலும் இந்த நெட்வொர்க் டேட்டா கம்யூனிகேஷனுக்கு எதுவும் ஆகாது. ஸோ மற்ற நோடுங்கள்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இது ரிலையபிள்னு சொல்றோம். அண்ட் ஒன் மோர் அட்வான்டேஜ், செக்யூரிட்டி இஸ் ஹை. ஸோ செக்யூரிட்டி ஹையா இருக்கும். எப்படி செக்யூரிட்டி ஹையா இருக்கும்னா, ஸோ ஏல இருந்து டிக்கு தனியா டெடிகேட்டடா ஒரு லிங்க் இருக்கு. அகைன் இந்த டெடிகேட்டடுங்கிற இந்த டேர்ம்னால தான் செக்யூரிட்டியும் ஹையா இருக்கும். பிகாஸ் இங்க அனுப்புற டேட்டா, ஏல இருந்து டிக்கு அனுப்புற டேட்டா வேற யாராவது பார்க்க முடியுமா? ஸோ ஏல இருந்து டிக்கு ஒரு டேட்டா அனுப்புறாங்க. ஏல இருந்து டிக்கு அனுப்புற டேட்டாவை வேற யாராலும் பார்க்க முடியாது. ஸோ ஏல இருந்து டி தனி லைன் இருக்கிறதுனால. ஸோ அதனால செக்யூரிட்டி ஹையா இருக்கு. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இதுல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் அதிகம். ஸோ இன்ஸ்டாலேஷன், அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதுமா? ஸோ ரொட்டீனா வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும் இல்லைங்களா? ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் இங்க அதிகம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து அதிகம். ஸோ ரெண்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய டிராபேக். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பென்சிவ். காஸ்ட் அதிகமாக இருந்தனால எக்ஸ்பென்சிவ். ஸோ எக்ஸ்பென்சிவும் இதுக்குள்ளேயே நான் சொல்லிடுறேன். இதே பாயிண்டாவே வச்சுக்கலாம். ஸோ இங்க நம்பர் ஆஃப் லிங்க்கும் அதே போல நிறைய லிங்க் தேவைப்படுது. ஸோ மோர் லிங்க்ஸ் நீடட். ஸோ மோர் லிங்க்
நீடட். ஸோ அது ஒரு டிராபேக். ஸோ நம்பர் ஆஃப் லிங்க் தேவைப்படுது. ஸோ அந்த நம்பர் ஆஃப் லிங்க்னால காஸ்ட் அதிகமாகுது. நம்பர் ஆஃப் லிங்க்னால கன்ஜெஷன் அதிகமா இருக்கு. ஐ மீன் இந்த பிசிக்கலா பாக்குறோம் இல்லையா, ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு, இடம் ரொம்ப அடைச்சி நெரிசலா இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய லிங்க் இருக்கிறதுனால ஒரு டிராபேக். ஸோ இட் ஆக்குபைஸ் மோர் ஸ்பேஸ். ஸோ அதுதான் வந்து இங்க கன்ஜஸ்டட், மோர் லிங்க் நீடட். ஸோ மோர் லிங்க் நீடட்னால கன்ஜஸ்டடா இருக்கு. ஸோ கன்ஜஸ்டடா இருக்கு, மோர் ஸ்பேஸ். It occupies more space. Okay. So next போலாங்களா? So these are the points about mesh topology. So அடுத்த topology போலாங்களா? Clear about the mesh topology? Mesh topology பத்தி இன்னும் ஏதாவது வேணுங்களா? இன்னும் கிளாரிட்டி ஏதாவது வேணுமா? So mesh topologyங்கிறது என்ன? So topologyல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन இருக்கும். Topologyல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन இருக்கும். மினிமம் ஒரு क्वेश्चन topologyல இருந்து இருக்கும். அது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், ஆர் இந்த கான்செப்ட் இருக்கலாம், இல்ல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் டைரக்டா அந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்திருப்பாங்க. அந்த சிஎஸ்சில கேட்ல பாத்தீங்கன்னா क्वेश्चंस எப்படி இருக்குன்னா, ஒரு பேராகிராஃபா ஒரு क्वेश्चन கொடுத்தாங்க. அந்த பேராகிராஃப் வந்து இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு ஏபிசி ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில வந்து நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 100 நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ். ஸோ அந்த சிஸ்டம்ஸ் ஒரு ஆஃபீஸ் வந்து பெங்களூர்ல இருக்கு, இன்னொரு ஆஃபீஸ் வந்து சென்னையில இருக்கு. ஸோ பெங்களூர்ல ஒரு ஆஃபீஸ், சென்னையில ஒரு ஆஃபீஸ் இருக்கு. ஸோ பெங்களூர்ல இருக்க ஆஃபீஸ்க்கு 100 சிஸ்டம்ஸ் இருக்கு, சென்னையில இருக்க ஆஃபீஸ்க்கு ஒரு 50 சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டமையும் நான் கனெக்ட் பண்ணணும், ஒரே நெட்வொர்க்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா என்ன டோபாலஜி வந்து பெஸ்டா இருக்கும், என்ன டோபாலஜி ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு சில டோபாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின். ஸோ இப்போ நான் சொன்ன வேர்ட்ஸை வச்சு என்ன டோபாலஜி சொல்லலாம்? ஸோ என்ன அப்ளிகேஷன், ஸோ அதை பொறுத்து தான் டோபாலஜியும் டிசைட் பண்ண முடியும். ஸோ என்ன பர்பஸ்க்கு நம்ம அந்த நெட்வொர்க்கை வச்சுக்க போறோம் அப்படிங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். அப்புறம் என்ன கண்டிஷன், அவங்க என்ன கண்டிஷன் கிரைட்டீரியா அவங்களுக்கு, அப்ப என்ன அப்ளிகேஷன் யாரை கேட்டிருக்கீங்க? ஸோ இதுக்கு தான் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கண்டிஷன், இந்த இப்போ நான் சொன்னதை வச்சு எதுவும் சொல்ல முடியாது. இப்போ சொன்ன டேர்ம் வச்சு கண்டிப்பா மெஷ் டோபாலஜி அவாய்ட் பண்ணலாம், பிகாஸ் அவ்வளோ நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. மெஷ் டோபாலஜி தவிர மீதி டோபாலஜியை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸ்டார் டோபாலஜியும் ரியல் டைம்ல இங்க எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது அங்கிருந்து இங்க. ஸோ இப்போ என்ன டோபாலஜினா காம்பினேஷன் ஆஃப் ஹைபிரிட் டோபாலஜி, அதாவது ஹைபிரிட்ல தான் போகணும். இந்த ஹைபிரிட்லயும் நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் வேற அடிஷ்னலா இன்னும் ஏதாவது பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க, காஸ்ட் அவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கணும், அல்லது டேட்டா வந்து ரொம்ப செக்யூர்டா இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அந்த பேஸ்ட் ஆன் த பாயிண்ட்ஸ் நம்ம என்ன டோபாலஜின்னு இன்னும் ப்ராப்பரா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹைபிரிட் தான் சொல்ல முடியும், ப்ரிஃபர் பண்ண முடியும். பிகாஸ் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்து ஸோ நிறைய லைன்ஸ் எடுத்துட்டு போக முடியாது, ஒரே ஒரு லைன் வேணா எடுத்துட்டு போகலாம், 1 or 2 லைன்ஸ் எடுத்துட்டு போகலாம். ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் அதிகமா எடுத்துட்டு போனா காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். ஸோ ரியல் டைம்ல அது வந்து லீஸ் லைன்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லீஸ் லைன் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த நடுவில் ஒரு கேபிள் லே பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பிஎஸ்என்எல் லீஸ் லைன் அப்படின்னா அந்த கேபிளுக்கு மட்டும் நம்ம பே பண்ணிக்கணும். பிஎஸ்என்எலுக்கு பே பண்ணிட்டோம் அப்படின்னா பிஎஸ்என்எல் நம்ம அந்த லைன் நமக்கு டெடிகேட்டடா ஒரு லைன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லைன்ல நம்ம ஆஃபீஸை கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் பிஎஸ்என்எல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பே பண்ணணும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சென்னை ஆஃபீஸ்ல ஒரு ஸ்டார் டோபாலஜி போட்டுக்கலாம், பெங்களூர் ஆஃபீஸ்ல ஒரு ஸ்டார் டோபாலஜியை போட்டுட்டு அங்க ஒரு லேன் இங்க ஒரு லேனை கனெக்ட் பண்ணிட்டு ரெண்டு லேனையும் ஒரு இன்டர் கனெக்ஷன், ஸோ அந்த மாதிரி லே பண்ணிக்கலாம். ஓகே, we move on to next topology. Next topology is star topology. Star topology ஒரு centralized node இருக்கும். This node is called centralized hub. இந்த சென்டர் இங்க ஹப் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சென்ட்ரல் நோடுன்னு சொல்லுவோம், ஆர் சென்ட்ரலைஸ்டு நோடு. ஸோ சென்ட்ரல் நோட் இங்க ஹப், திஸ் ஹப் மேபி ஹப்பா இருக்கலாம் ஆர் சுவிட்சா இருக்கலாம்.
ஹப்ங்கிறது ஒரு கனெக்டிங் டிவைஸ். அதே போல ஸ்விட்ச்ங்கிறது ஸ்விட்ச் இஸ் ஆல்சோ a கனெக்டிங் டிவைஸ். ஸ்விட்ச் இஸ் ஆல்சோ a கனெக்டிங் டிவைஸ். ஸோ இப்போதைக்கு ஹப் ஸ்விட்ச்னா ஒரு கனெக்டிங் டிவைஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கனெக்டிங் டிவைசஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அது என்னென்ன லேயர்ஸ்ல ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஸ்விட்ச்ங்கிறது ஒரு கனெக்டிங் டிவைஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹப் ஸ்விட்ச் இது ரெண்டும் லேண்ட்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு கனெக்டிங் டிவைஸ். ஸோ ஹப் ஆர் ஸ்விட்ச் இஸ் யூஸ்ட் as a சென்ட்ரல் நோடு. ஒரு சென்ட்ரல் நோடா யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கம்ப்யூட்டர் 1 2 3 4. Here 4 nodes are connected together. இப்போ ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த நெட்வொர்க்ல 4 நோட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த நோட்ஸ் இப்போ நோட் 1ல இருந்து நோட் 2க்கு ஒரு டேட்டா போகணும்னா எப்படி போகணும்னா நோட் 1ல இருந்து ஹப்புக்கு வரும். ஹப்புக்கு வந்துட்டு அப்புறம் தான் நோட் 2க்கு போகும். ஸோ டைரக்டா நோட் 2க்கு போகாது. ரைட். ஸோ அதே போல நோட் 4ல இருந்து நோட் 2க்கு போகணும்னாலும் ஸோ இப்படிதான் போகும். ஸ்விட்சுக்கு வந்துட்டு இப்படிதான் டேட்டா ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ சென்ட்ரலைஸ்டு ஹப் வந்து தான் போகும். ஒரு டேட்டாவும் இங்க வந்துட்டு தான் போகும். ஸோ திஸ் இஸ் ஸ்டார் டோபாலஜி. இந்த ஸ்டார் டோபாலஜில நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் நீடட். ஸோ இது சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் ஆஃப் லிங்க் நீடட். ஸோ இங்க 4 போட்டிருக்கோம். ஸோ இங்க 4க்கு எவ்வளவு வயர் தேவைப்படுது? ஸோ அப்போ ஜென்ரலைஸ்டா சொல்லலாமா? 4 கம்ப்யூட்டர் இருக்கு. 4 கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்ண 4 வயர் தேவை. நான் ஜஸ்ட் கலோக்கிலா வயர்னு சொல்றேன், கம்ப்யூட்டர்னு சொல்றேன். ஸோ இங்க 4 நோட்ஸ் இருக்கு. 4 நோட்ஸ்க்கு நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வி நீடட் இஸ் n. ஸோ 4 நோட்ஸ். ஸோ 4 நோட்ஸ்க்கு 4 லிங்க் நீடட். ஸோ n நோட்ஸ்க்கு n தேவை. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் போர்ட் ஐஓ போர்ட்ஸ் எவ்வளவு தேவைப்படுது சொல்லுங்க. நம்பர் ஆஃப் ஐஓ போர்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஐஓ போர்ட்ஸ். ஸோ ஐஓ போர்ட்ஸ் டோட்டல் ஐஓ போர்ட்ஸ். இங்க டோட்டல் I'm talking about total IO ports எவ்வளவு தேவைப்படும்? Any answers? 2n. Very good. 2n. So total IO ports 2n தேவைப்படும். because இங்க ஒன்னு கனெக்ட் பண்ணோம். இந்த வயரோட இன்னொரு எண்ட் இருக்கு இல்லையா, இந்த கேபிளோட இன்னொரு எண்ட். ஸோ அதை ஹப்ல கனெக்ட் பண்ணோம். ஸோ அதுதான் முன்னாடியே அந்த கான்செப்ட் புரியறதுக்காக தான் நான் போன இதுலயே வந்து என்ன சொன்னேன். ஸோ ஒரு வயர் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம 2 எண்ட் இருக்கும். 2 எண்டையும் கனெக்ட் பண்ண 2 போர்ட் தேவை அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ 2n தேவை. ஸோ இதோட அட்வான்டேஜ், ஸ்டார் டோபாலஜியோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார் டோபாலஜி இது லெஸ் எக்ஸ்பென்சிவ். இன்னும் முடிக்கல. எக்ஸ்பென்சிவ் தேன் மெஷ்னு சொல்லலாம். மெஷ்ஷை காட்டிலும் லெஸ் எக்ஸ்பென்சிவ். மெஷ்ஷை கம்பேர் பண்ணக்குள்ள. ஸோ இங்க ஐஓ போர்ட் நீடடும் இங்க கம்மி. ஸோ இதை ஈஸி டு இன்ஸ்டால் பண்ண வெரி ஈஸி. ஸோ ஈஸி டு இன்ஸ்டால். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஈஸி டு இன்ஸ்டால். ஸோ அப்புறம் இதுவும் ரிலையபிள் தான். இந்த நெட்வொர்க்கும் ஒரு ரிலையபிள் நெட்வொர்க். ஸோ இந்த ரிலையபிள் என்ன ஆஸ்பெக்ட்ல ரிலையபிள் அப்படின்னா, இப்போ இந்த நோடு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2ங்கிற ஒரு நோடு ஃபெயிலியர். ஸோ இப்போ இன்டூ மார்க் போட்டோன்னா அது ஃபெயிலியர். ஸோ இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஸோ 2க்கு மட்டும் கம்யூனிகேட் பண்ண முடியாது யாராலையும். பட் என்ன பண்ணலாம்? ஸோ 1ல இருந்து 4க்கு கம்யூனிகேட் பண்ணணும்னா பண்ணலாம். 2 ஃபெயிலியர் ஆச்சுனாலும் 1ல இருந்து 4க்கு ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும் இல்லைங்களா? ஸோ அது எதுவும் இன்டரப்ட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் ரிலையபிள். ஸோ இஃப் எனி நோட் ஃபெயிலியர், அஃப்கோர்ஸ் த நெட்வொர்க் வில் நாட் அஃபெக்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் நோட் ஃபெயிலியர்னா நெட்வொர்க்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ இங்க ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷனும் ஈஸி. ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜா சொல்றாங்க. ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் easy. The fault identification is also easy. Disadvantage அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சொன்ன அட்வான்டேஜ்ல இருந்தே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அட்வான்டேஜ்ல என்ன சொல்லணும் அப்படின்னா, ரிலையபிள்னு சொன்னோம். இப்போ ஏதாவது ஒரு நோட் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் ஸோ டோட்டல் நெட்வொர்க் அஃபெக்ட் ஆகாதுன்னு பார்த்தோம். பட் சென்ட்ரலைஸ்டு ஹப் ஃபெயிலியர் ஆச்சு, ஹப் ஆர்
சென்ட்ரலைஸ்டு நோடே ஃபெயிலியர் ஆச்சு. ஃபெயிலியர் என்ன ஆகும்? டோட்டல் நெட்வொர்க் வில் டவுன். ஸோ இது நெட்வொர்க்கே ஃபெயில் ஆயிரும். ஸோ நெட்வொர்க் வில் டவுன். ஸோ அப்போ ஹப் வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. ஸோ அப்போ இன்னொரு டிராபேக் பார்த்தோம்னா இங்க இருந்து அட்வான்டேஜ்ல பார்த்ததே தான். ஸோ அட்வான்டேஜ் பார்த்ததே தான். when compared to others இங்க லெஸ் எக்ஸ்பென்சிவ் தேன் மெஷ். எதனால லெஸ் எக்ஸ்பென்சிவ்னு சொல்றோம்? ஸோ நம்பர் ஆஃப் லிங்க் நீடடு கம்மியாகுது, நம்பர் ஆஃப் ஒயர் தேவைப்படுறது கம்மியாகுது. பட் இங்க அது கான்ட்ரா மாதிரி இருக்கும். ஸோ மோர் கேபிளிங் needed than பஸ் அண்ட் ரிங். ஸோ பஸ் அடுத்த ரெண்டு டோபாலஜியை கம்பேர் பண்ணக்குள்ள இங்க கேபிள் அதிகமா இருக்கும். மோர் கேபிளிங் இஸ் நீடட் தேன் பஸ் அண்ட் ரிங். ஸோ பஸ்ஸும் ரிங்கையும் கம்பேர் பண்ணக்குள்ள கேபிள் அதிகமா தேவைப்படும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் n தான், L = n தான். ஸோ அந்த மோர் கேபிள் அப்படிங்கறத எதை சொல்றாங்கன்னா லென்த் ஆஃப் த கேபிள். ஸோ இங்க மோர் கேபிள் வந்து லென்த் ஆஃப் த கேபிள். ஸோ இது நிறைய கன்ஃபியூஸ் ஆயிப்பாங்க. இங்கேயும் நம்பர் ஆஃப் கேபிள் நீடட் ஆர் லென்த் எல் நீடட். நம்பர் ஆஃப் லிங்க் நீடட் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஃபார்முலா பஸ்லயும் n தான். சாரி, பஸ்ல n+1 வரும், ரிங்ல வந்து n, ஸ்டார்லயும் n தான். பட் இங்க கேபிள் அதிகமா தேவைப்படுதுன்னு சொல்றதோட ரீசன் என்னன்னா, இப்போ ஹப்புங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. கம்ப்யூட்டர் லேப்ல பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துல ஒரு ரேக்ல ஒரு ரேக் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஹப்பு வரைக்கும் மானிட்டர், இப்போ ஒரு 100 சிஸ்டம் இருக்குன்னா 100th சிஸ்டம்ல இருந்து அந்த ஹப் வரைக்கும் ஒரு வயர் லென்த்தா கேபிள் எடுத்துட்டு போகணும். ஸோ அப்போ வந்து கேபிளோட லென்த் ரொம்ப அதிகமா, நிறைய லென்த்தி கேபிள் தேவைப்படும். ஸோ அதனால இங்க இது டிராபேக்ல சொல்றாங்க. அடுத்த போலாங்களா? அடுத்த டோபாலஜி ஸ்டார் டோபாலஜி. அவ்வளவுதாங்க. we move on to next topology, bus topology. So this is bus topology. So cable end or idathan terminate nu solluvom, cable end. So end of the cable. Inga idha bus topology. So bus topology la this is a backbone, we call it as backbone nu solluvom. In the cable ida backbone cable nu solluvom. The டோட்டலா திக் கேபிள் ஒன்று போகுது இல்லைங்களா, அந்த திக் கேபிளை பேக்போன்னு சொல்லுவோம். இந்த திக் கேபிள்ல இருந்து ஒரு கனெக்ஷன் எடுக்கிறோம் இல்லையா, அந்த கனெக்டரை வி கால் இட் அஸ் டேப். ஸோ இந்த கனெக்டரை வி கால் இட் அஸ் டேப் அண்ட் ட்ராப் லைன். ஸோ இந்த கனெக்டருக்கும் ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு கனெக்ஷன் போகுது இல்லையா, அந்த லைனை தான் நம்ம வி கால் இட் அஸ் ட்ராப் லைன். இந்த லைனுக்கு பேரு ட்ராப் லைன். இந்த டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம், டேர்ம்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த டெர்மினாலஜிஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணி கேட்பாங்க, என்ன டேர்ம், இங்க இருந்து கனெக்ட் பண்ற ஒயருக்கு பேர் என்ன, இந்த கனெக்டருக்கு பேர் என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ டேப், இதோட பேரு டேப்பு. ஸோ ட்ராப் லைன், இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்கு பேரு ட்ராப் லைன். ஸோ இங்க நம்பர் ஆஃப் லிங்க் நீடட் எவ்வளோ பாருங்க, லிங்க்குங்கிறது இந்த ட்ராப் லைனும் சேர்த்து லிங்க்னு சொல்லலாம். ஸோ அதை சொன்னாங்கன்னா n+1. ஸோ இந்த 1ங்கிறது இந்த பேக்போன், இந்த 1ங்கிறது இந்த பேக்போன், இந்த 1ங்கிறது பேக்போன். ஸோ இதுதான் பேக்போன். ஸோ அதுதான் இந்த 1. ஸோ n-ங்கிறது உங்களுக்கு தெரியும் ட்ராப் லைன். ஸோ இது எல்லாமே ட்ராப் லைன். ஸோ n ட்ராப் லைன்ஸ், 1 பேக்போன். ஸோ இப்போ பி எவ்வளவு தேவைப்படும், நம்பர் ஆஃப் போர்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து n தான் சொல்லியிருக்காங்க. இந்த டேப் இருக்கு இல்லையா, டேப் இஸ் அ கனெக்டர். ஸோ இந்த கனெக்டர்லயே இந்த ஒயர், இந்த ட்ராப் லைன் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க டேப்புங்கிறத எப்படி ரெஃபர் பண்றாங்கன்னா, இங்க கம்ப்யூட்டருக்கு மட்டும் ஒரு போர்ட். ஸோ இது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கணும், இதுக்கு மட்டும் ஒரு போர்ட் இருந்தா போதும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் போர்ட்ஸ், ஐஓ போர்ட்ஸ், டோட்டல் ஐஓ போர்ட்ஸ் நீடட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஐஓ போர்ட்ஸ் நீடட் டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா
N அப்படின்னு சொல்லுவாங்க P-க்கு bus topology க்கு. And advantages of bus topology. So advantage of bus topology. இங்க என்ன advantage? Less expensive than. So less expensive. So எதை கம்பேர் பண்ணக்குள்ள less expensive bus topology? So it is less expensive than the other two topology. முன்னாடி பார்த்த ரெண்டு topology கம்பேர் பண்ணக்குள்ள bus topology is less expensive. So bus topology ல இந்த shared medium பார்க்கக்குள்ள இதை சொல்றேன்னு சொன்னேன். So bus topology, so பார்த்த நாலு topologyயும் bus topology தான் வந்து it has shared medium. So இந்த பாயிண்ட் சொல்லணும், medium shared medium. bus topology இந்த பாயிண்ட்லயே இங்க நோட் பண்ணிக்கோங்க. bus topology-க்கு bus topology is shared. So அப்போ இங்க this is multi point connection, point to point multi point பார்த்தோம் இல்லைங்களா? So remaining two topology point to point topology, point to point connection. So it is a connection of a multi point. So bus topology. So அப்போ multi point இந்த நாலு topologyல எந்த topology multi point topology ன்னு கேட்டாங்க அப்படின்னா bus topology நம்ம சொல்லணும் ஆன்சர். So bus topology is only a multi point topology. So advantage, so nodes are connected to a bus cable. So இங்க கேபிள்ல கனெக்ட் ஆயிருக்கு. So இதுல வேற என்ன அட்வான்டேஜ் இந்த கேபிள்ல இருக்கு? So installation easy. இங்க installation easy. Installation is easy. So cabling, it uses less cabling. So less cabling than mesh and star. மெஷும் ஸ்டாரும் கம்பேர் பண்ணக்குள்ள கேபிள் வந்து கம்மியா தான் தேவைப்படுது. So node failure won't affect the network. So node failure won't affect the network. So affect the network affect பண்ணாது. ஒரு நோட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நெட்வொர்க் அஃபெக்ட் ஆகாது. பட் இந்த பேக்போன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நெட்வொர்க் அஃபெக்ட் ஆகும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த பேக்போன் கேபிள் ஃபெயிலியர் ஆச்சுன்னா டோட்டல் நெட்வொர்க் வில் கெட் அஃபெக்டட். ஸோ அடுத்து டிஃபிகல்ட் ரீகனெக்ஷனும் ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷனும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இங்க ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன், ஏதாவது ஒரு ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணோம்னா இங்க கஷ்டமா இருக்கும். இப்போ ஏதாவது புதுசா ஒரு எக்ஸ்ட்ரா டிவைஸ் ஆட் பண்ணோம்னா இங்க கஷ்டம். ஸோ ஆடிங் நியூ டிவைஸ் வந்து இங்க கஷ்டம். ஸோ பஸ்ஸே ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சு, breakdown at backbone cable. Backbone cable la breakdown ஆச்சுன்னா network will down. ஸோ அப்புறம் வேற என்ன இதுன்னா கொல்யூஷன் இங்க நடக்கும். கொல்யூஷன் நடக்கும். ஸோ எப்படி கொல்யூஷன் நடக்கும்னா, இப்போ இந்த பஸ்ல 1 2 இதை கவனிங்க, கேட்டிருக்கீங்களா? கனெக்ஷன் ப்ளீஸ் ஒன் மோர் டைம். இல்ல எந்த கனெக்ஷன் கேட்குறீங்க? மகேந்திரன் கேட்குறீங்க. கனெக்ஷன் ப்ளீஸ் ஒன் மோர் டைம். எந்த கனெக்ஷன் கேட்குறீங்கன்னு புரியல. அந்த மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் கேட்குறீங்களா இல்லை இந்த பஸ்ஸோட கனெக்ஷன் பத்தி இன்னொரு வாட்டி சொல்லட்டுங்களா? திஸ் கனெக்ஷன் டயக்ராம். ஸோ இந்த கனெக்ஷன் டயக்ராம் போட்டு தானே இருக்கு. 1 2 3 4 இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கேபிளோட எண்ட் இப்போ இந்த இடத்துல டெர்மினேட் ஆயிருக்கும். இது எண்ட் ஆஃப் த கேபிள். இப்போ இந்த பேக் போன் இதான் ஷேர்டு மீடியம். ஸோ இந்த ரெட் கலர் திக் லைன் இருக்கு இல்லைங்களா? ஸோ
ஸோ திஸ் திக் லைன் இந்த பேக் போன்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் வந்து ஷேர்டு மீடியம். இது வந்து திக் கேபிளா இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, திக் ஈத்தர்நெட் கேபிளை தான் இங்கே போட்டிருப்பாங்க, லே பண்ணியிருப்பாங்க. ஸோ டைப் ஆஃப் ஈத்தர்நெட் கேபிள் பார்த்தீங்கன்னா தின் கேபிள், திக் கேபிள்னு இருக்கு. ஸோ அதில் திக் கேபிள் இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேபிள்ல இருந்து ஒரு டேப் லைன் எடுத்திருப்பாங்க. இங்கே ஒரு டேப், இந்த கனெக்ஷன், இங்க ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கிட்டு இந்த கனெக்ஷன், இந்த டேப்ல இருந்து ஒரு வயர் போகும், ஒரு கேபிள் போகும். ஸோ அந்த கேபிள் தான் வந்து நம்ம லேன் கேபிள். ஸோ அந்த லேன் கேபிளை இங்க ஒரு போர்ட் இருக்கும், இந்த போர்ட்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்ட் நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க போர்ட் தான், கம்ப்யூட்டர்ல இருக்க லேன் போர்ட்டோட இது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஈத்தர்நெட் போர்ட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த 4 கம்ப்யூட்டரும் கனெக்டட் இன் காமன் நெட்வொர்க். ஸோ இங்க ஒரு நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ திஸ் டோபாலஜி, திஸ் டைப் ஆஃப் இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஜாமெட்ரிக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து டோபாலஜின்னு சொல்றோம். ஸோ இப்போ 1ல இருந்து 3க்கு டேட்டா அனுப்பணும்னா டேட்டா என்ன பண்ணும்? ஸோ இன்னும் கிளியரா பண்ணணும். 2ல இருந்து 3க்கு அனுப்புது இப்போ ஒரு டேட்டா, 2ல இருந்து 4க்கு வச்சுக்கலாம். ஸோ 2ல இருந்து 2 wants to send டேட்டா டு 4, 2ல இருந்து 4க்கு ஒரு டேட்டா அனுப்புது அப்படின்னா, ஸோ இந்த டேட்டா என்ன பண்ணும்னா, இது ஃபர்ஸ்ட் 2 டைரக்ஷன்லையும், எல்லா டைரக்ஷன்லையும் பை டைரக்ஷன்ல டேட்டாவை ஃப்ளட் பண்ணி விடும். என்ன பண்ணும்னா டேட்டாவை அந்த பர்டிகுலர் நோடுக்கு அனுப்பாது, பஸ் டோபாலஜில என்ன பண்ணும்னா டேட்டாவை ஃப்ளட் பண்ணி விடும், டேட்டாவை அனுப்பிச்சு விடும். ஸோ டேட்டா வந்து அது இந்த 4க்கு போக வேண்டிய டேட்டா 3க்கும் ஒரு பேக்கெட் வரும். ஸோ 3க்கும் இந்த டேட்டா வரும், 4க்கும் இந்த டேட்டா வரும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை இந்த நோட்ஸ்னாலேயோ இந்த டயக்ராம்னாலேயோ கிளியரா சொல்ல முடியாது. அதை நீங்க இந்த பாயிண்டா நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கிளியரா இருக்கும். இப்போ 2ல இருந்து 4க்கு ஒரு டேட்டா அனுப்புது. சினாரியோ, டெக்டோன சினாரியோ. இந்த சினாரியோ இஸ் நத்திங் பட் 2 wants to send a data to 4. So data from 2 to 4, data from 2 to 4, இதுதான் வந்து நமக்கு தேவையான கம்யூனிகேஷன். ஸோ 2 wants to send a data to 4. பட் எப்படி டேட்டா கம்யூனிகேஷன் நடக்கும்னா, யூஸ்வலி 2 என்ன பண்ணும், ஃப்ளட் பண்ணி விடும். 2 floods data to all the connected devices in the network. ஸோ அப்போ 2ல இருந்து 1க்கு ஒரு டேட்டா போகும், 3க்கு ஒரு டேட்டா போகும், அதே காப்பி 4க்கும் போகும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல 2 அட்ரஸ் இருக்கும், அந்த 2 அட்ரஸ் டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கும். ஸோ டெஸ்டினேஷன் அட்ரஸை பார்த்துட்டு 3 என்ன பண்ணும், இது என்னோட டேட்டா கிடையாது, இது எனக்கு வந்த டேட்டா கிடையாதுன்னு டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதே போல 1 பார்க்கும், 1ம் இது எனக்கு வந்த டேட்டா இல்லைன்னு டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ 4 பார்க்கும், இட் இஸ் 2 அட்ரஸ் இஸ் நத்திங் பட் 4ஓட அட்ரஸ் தான், 4த்தோட 2 அட்ரஸ் தான் இங்க இருக்கு. ஸோ அப்போ இது நமக்கு வந்து டேட்டா அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கும். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் பஸ் டோபாலஜி. ஸோ இதனால என்ன நடக்கும்னா, இப்போ 2ல இருந்து 3க்கு ஒரு இப்போ 2ல இருந்து 4க்கு டேட்டா போறது 4 காப்பியா எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அன்னெசரியா இங்க டேட்டா ஃப்ளோ இருக்கு. தட் ஃப்ளோ இஸ் கால் ஃப்ளட்டிங். இங்க ஃப்ளட்டிங்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளட்டிங், அன்னெசரி ஃப்ளட்டிங் இருக்கிறதுனால பொல்யூஷன் நடக்கும். ஸோ இங்க இருந்து போகுது. அதே போல 3 இப்போ ஒரு 1க்கு ஒரு டேட்டா அனுப்பிச்சினாலும் அதுவும் இதுல தான் வருது. ஸோ அப்போ அந்த டேட்டாவும் இந்த டேட்டாவும் பொல்யூஷன் ஆகும். ஸோ பொல்யூஷன் ஆச்சு, அந்த டேட்டா டிராப் ஆயிரும், டேட்டா பேக்கெட் வந்து டிராப் ஆயிரும், லாஸ் ஆயிரும். ஸோ அப்போ அதனால ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ண வேண்டியது வரும். ஸோ இது ஒரு பெரிய டிராபேக் இங்க. ஸோ இது ஓல்டன் டேஸ்ல. ஸோ இதோட அப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் ரிங்கும் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேங்களா, இந்த டோபாலஜி ஓகேங்களா? நெக்ஸ்ட் டோபாலஜி போலாங்களா? ஃபர்ஸ்ட் டோபாலஜி என்ன எக்ஸாம்பிள் கேக்குறீங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஓகேங்களா? இந்த மெசேஜ் எப்ப கேட்டீங்கன்னு தெரியல. எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி கேட்டீங்களா பின்னாடி கேட்டீங்களான்னு தெரியல. இப்போ 2ல இருந்து 4க்கு அனுப்புறோம்னு சொன்னோம், அது ஒரு சினாரியோ சொன்னல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிங் டோபாலஜி. ஸோ ரிங் டோபாலஜி அதே போல நம்பர் ஆஃப் லிங்க் நீடட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க n தான். ஸோ ரிங் டோபாலஜி இஸ், ஸோ நம்பர் ஆஃப் லிங்க் நீடட் L equal to n. ஸோ இங்க ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இங்க ஸோ இந்த கேஸ்ல L equal to 5. ஸோ இங்க நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் தேவை. ஸோ IO போர்ட்ஸ். ஸோ IO போர்ட்ஸ் needed P equal to, so 2 into L
10. ஸோ இங்க ரிங் டோபாலஜில பாத்தீங்க அப்படின்னா, ஸோ லென்த் லிங்க் நம்பர் ஆஃப் லிங்க் பார்த்தோம்னா கம்மியாக தான் தேவைப்படுது. மற்ற டோபாலஜி ஸ்டார்லையும் இதான் தேவைப்படுது. ஆல்மோஸ்ட் பஸ்லையும் இதுதான் தேவைப்படுது. பஸ் அடிஷ்னலா பேக் போனும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேபிள் தேவைப்படுது. பட் அந்த ட்ராப் லைன்லாம் சின்னதா இருக்கும். ஸோ அதனால பஸ் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்க ரிங்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிங்ல டேட்டா ஃப்ளோ எப்படின்னு பார்த்தோம்னா யூனிடைரக்ஷனல் டேட்டா ஃப்ளோ. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ரிங்ல டேட்டா ஃப்ளோ வந்து யூனிடைரக்ஷனல். எய்தர் ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணக்குள்ளே பண்ணிடுவாங்க. ஸோ இது 1ல இருந்து 2க்கு. ஸோ யூனிடைரக்ஷன் எந்த டைரக்ஷனுங்கிறது கான்ஃபிகர் பண்ணக்குள்ள பண்ணிடுவாங்க. அப்போ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸானு. ஸோ அப்போ வந்து கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைரக்ஷன்ல தான் டேட்டா ஃப்ளோ இருக்கும். ஸோ இப்போ வி டேக் அன் எக்ஸாம்பிள். ஸோ 1ல இருந்து 2க்கு போகுது. ஸோ இங்கே கிளாக் வைஸ் டைரக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ 1ல இருந்து 2க்கு தான் டேட்டா போகும். 2ல இருந்து 3க்கு போகும். 3ல இருந்து 4க்கு போகும். 4ல இருந்து 5க்கு போகும். ஸோ அப்புறம் இன்னொரு பாயிண்ட் இங்க என்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா டோக்கன் பாசிங் இஸ் அலோவ்ட் ஹியர். டோக்கன் பாசிங். ஸோ 1ல இருந்து 2க்கு, 2ல இருந்து 3, 3ல இருந்து 4, 4ல இருந்து 5. ஸோ இப்போ இப்படி இருக்கக்குள்ள இப்போ 1 வந்து 5க்கு ஒரு டேட்டா அனுப்பணும் அப்படின்னா அப்ப எப்படி அனுப்ப முடியும்னா 1 பக்கத்துல தானே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதால அனுப்ப முடியாது பிகாஸ் ஆஃப் த டோபாலஜி. ஸோ 1ல இருந்து 2க்கு போகணும், 2ல இருந்து 3க்கு போயிட்டு 3ல இருந்து 4 போயிட்டு அப்புறம் தான் 5க்கு வரும். ஸோ இது ஒரு பெரிய டிராபேக்குங்க. ஸோ இந்த டோபாலஜில ஒரே டைரக்ஷன்ல தான் டேட்டா போகிறதுனால 5 பக்கத்துல இருந்தாலும் டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தாலும் அடுத்த நோடு நெக்ஸ்ட் நோடாவே இருந்தாலும் இங்க அனுப்ப முடியாது. இப்படி சுத்தி தான் வரணும். ஸோ அது ஒரு டிராபேக் இங்க. அண்ட் ஏதாவது நோட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, ஸோ நடுவில் ஏதாவது நோட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த டேட்டா அந்த நெட்வொர்க்கே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அது இங்க ஒரு பெரிய டிராபேக். இங்க டோக்கன் பாசிங் ஒரு வேர்ட் போட்டிருக்கு இல்லைங்களா? டோக்கன் பாசிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ இங்க எப்படி ஆகும்னா ஒருத்தருக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. ஸோ ரிசர்வேஷன் டைம் டோக்கன் ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு டோக்கன், இப்போ திஸ் இஸ் அ விர்ச்சுவல் கான்செப்ட். ஸோ கையில இப்போ டோக்கன், இப்போ 2 கிட்ட ஒரு டோக்கன் இருக்கு. இந்த டோக்கன் வந்து 2 கிட்ட இருக்குன்னா ஸோ 2 மட்டும் இப்போ டேட்டா அனுப்பிச்சிக்கலாம். இது எதுக்கு இந்த டோக்கன் பாசிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்றாங்கன்னா கொல்யூஷன் அவாய்ட் பண்றதுக்கு டோக்கன் பாசிங் கான்செப்ட் இஸ் யூஸ்ட். ஸோ இந்த டோக்கன் பாசிங் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ என்ன கான்செப்ட்னா, ஸோ 2 கிட்ட இப்போ இந்த டைம் பீரியட், இப்போ இந்த அரை மணி நேரத்துக்கு வந்து நான் புரியறதுக்காக சொல்றேன். இந்த அரை மணி நேரத்துக்கு 3:30 to 4 o'clock வந்து 2ஓட டைம் பீரியட். ஸோ இந்த ½ hour 2 வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேற யாரும் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் 2 அனுப்பிச்சுக்குவாங்க. 2 கையில டேட்டா எதுவும் இல்லைன்னா இட் மூவ்ஸ். இது 2 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இமிடியேட் நெய்பர்ஹுட்டுக்கு பாஸ் பண்ணிடுவாங்க. 3க்கு டோக்கனை பாஸ் பண்ணிடுவாங்க. Now the token is passed to 3. So 3 வந்து அடுத்த 3 வந்து 3ஓட இது டர்ன். இது இப்போ 3 வந்து டேட்டா அனுப்புறதுனா அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அது போல இந்த டோக்கனை பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. யார் கையில டோக்கன் இருக்கோ they can send the data. So otherwise data transmission cannot be possible. ஸோ இது ஒரு பெர்மிஷன் மாதிரி. ஸோ யார் கையில அந்த ஆத்தன்டிகேஷன் மாதிரி யார் கையில இருக்கோ அவங்க தான் அனுப்ப முடியும். ஸோ அது போல எல்லாத்துக்கும் ஒரு டர்ன் வரும். ஸோ அந்த டர்ன் வரக்குள்ள எல்லாரும் அனுப்பிச்சிக்கலாம் டேட்டாவை. ஸோ டேட்டாவுக்கு அனுப்புறதுக்கு எதுவும் டேட்டா இல்லைன்னா ஸோ நெக்ஸ்ட் அடுத்த இமீடியட் நோடுக்கு வந்து டேட்டா பாஸ் ஆன் பண்ணி டோக்கனை பாஸ் ஆன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டிராபேக் இது பண்றதுக்காக டுவல் ரிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டுவல் ரிங். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, ஸோ இதுல என்ன பெரிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன சொன்னா 1ல இருந்து 5க்கு போறதுக்கும் சுத்தி வர மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொன்னு ஒரு நோடு ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ இந்த 4க்கும் 3க்கும் நடுவில் இருக்கு இல்லையா, இந்த லிங்க் கட் ஆயிருச்சுங்க. இந்த லிங்க் பிரேக் ஆயிருச்சு. இப்போ என்ன நடக்கும்? ஸோ இப்போ 1ல இருந்து 2க்கு டேட்டா போகும், 3 வரைக்கும் டேட்டா போகும், அனுப்பிச்சிக்கலாம். 1ல இருந்து 5க்கு டேட்டா அனுப்ப முடியாது, 1ல இருந்து 4க்கும் டேட்டா அனுப்ப முடியாது. அதே போல 2, 3 இவங்க யாருமே 4க்கும் 5க்கும் அனுப்ப முடியாது. இந்த லிங்க் 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்க லிங்க் நல்லாவே இருந்தாலும் இது வழியா யாருமே டேட்டா அனுப்ப முடியாது. மற்றவங்களும் இவங்க 2 பேருக்கு அனுப்ப முடியாது, இவங்க 2 பேரும் மற்றவங்களுக்கு அனுப்ப முடியாது. Because it is a unidirectional. So இதை அவாய்ட் பண்றதுக்கு we have a dual ring concept. Dual ring is nothing but so another connection is established. So இன்னொரு கனெக்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த கனெக்ஷன் என்ன பண்ணுவோம்னா
ஸோ ரெண்டாவது இன்னொரு ரிங். ஸோ செகண்ட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல, ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு கேபிள் லே பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ரிங். ஸோ டூவல் ரிங். ஸோ பிரைமரி ரிங், அடுத்தது டூவல் ரிங், செகண்ட் ரிங். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்குன்னா ரிசர்வ்டா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதை ரிசர்வ்டா தான் வச்சிருப்பாங்க. ஸோ எப்போ நமக்கு தேவையோ அப்போ அந்த ரிங்கை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஏதாவது நோடு ஃபெயிலியர்ஸ், ஸோ அந்த மாதிரி கேஸ்ல அந்த செகண்ட் ரிங்கை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ டூவல் ரிங். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிங் டோபாலஜி. ரிங் டோபாலஜி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன், ரீகான்ஃபிகரேஷன் இது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸி. ஸோ இன்ஸ்டாலேஷன் இஸ் ஈஸி. அதே போல அடிஷன் டெலிஷனும் ஈஸி. ஆட் டிலீட் பண்றது ஈஸி. ஒரு நோடு ஃபியூச்சர்ல ஆட் பண்றது டிலீட் பண்றதும் ஈஸி. ஃபால்ட் ஐசோலேஷனும் வந்து கொஞ்சம் ஈஸிங்க. ஸோ ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன், ஃபால்ட் ஐசோலேஷன் சிம்பிளிஃபைடு. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ். ஸோ அதே போல டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இட் இஸ் அ யூனிடைரக்ஷனல். ஸோ யூனிடைரக்ஷனல் டிராஃபிக். ஸோ யூனிடைரக்ஷனல் அப்படிங்கிறதுனால ஸோ இதே நோட்ல இதே சைட்ல வந்து ஒரே சைட்ல போறதுனால ஏதாவது நோட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை தாண்டி போற நோடுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அப்போல இன்னொரு பிரேக் டவுன் சொன்னோம் இல்லையா. ஸோ பிரேக் டவுன் ஆர் ஃபெயிலியர் ஆர் ஃபால்ட், பிரேக் ஆர் ஃபால்ட் in a link so network will down. So இதெல்லாம் இங்க drawback. These are the drawbacks of ring topology. So இப்போ இங்க ring பார்த்தோம், ஸ்டார் பார்த்தோம், மெஷ் பார்த்தோம், பஸ் பார்த்தோம், 4 டோபாலஜி பார்த்தோம். எனி ஆஃப் த 2 காம்பினேஷன் ஹைபிரிட் டோபாலஜின்னு பார்த்தோம் இல்லைங்களா. எனி ஆஃப் த 2 டோபாலஜி, எனி ஆஃப் த 2 காம்பினேஷன் we call it as hybrid topology. And tree topology. So tree topology. So tree topology so star topology ஓட extended version னு சொல்லலாம். Hybrid topology combination of 2. So that's it, the topology. So topologyல ஏதாவது டவுட் இருக்குங்களா? Yes, topologyல questions வந்து topologyல கேக்குறாங்க. இன்னும் addresses இருக்குங்க. addresses-ஓட முடியுது கிளாஸ். addresses-க்கு அப்புறம் கொஞ்சம் MCQs இருக்கு. ஒரு 20 MCQs இருக்கு. So we can see the MCQs. So the addresses பார்க்கலாம். வேற உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸ் எப்போ இருக்கு, என்ன டைம்? பிகாஸ் சார் வந்து 2 to 3:30 சொல்லியிருந்தாரு. ஸோ டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுற மாதிரி இருக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. ஸோ டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனால இப்போ ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது இதனால வேற ஷெட்யூல் ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா பின்னாடி வர கிளாஸஸோ, ஆர் உங்களோட பர்சனல் ஷெட்யூல் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கிளாஸஸ் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிட்டு நம்ம ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா, இல்லை எப்படின்னு சொல்லுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துடலாங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, அடுத்தது அட்ரஸஸ் மட்டும்தான். அட்ரஸஸ் இந்த 3 அட்ரஸஸ் தான். இந்த 3 அட்ரஸஸ் என்ன, 3 அட்ரஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம MCQs தான்.
ஸோ எம்சிக்யூஸும் நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் அதிகம் இல்லை. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து தியரியா தான் இருக்கும். ஜஸ்ட் பார்த்துட்டு 2 மினிட்ஸ்ல போயிடலாம் அடுத்த எம்சிக்யூஸ். ஓகே, தேங்க்யூ. வில் கண்டினியூ. ஸோ அட்ரஸஸ். ஸோ டைப் ஆஃப் அட்ரஸஸ். ஸோ இங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல வாட் ஆர் த டைப் ஆஃப் அட்ரஸஸ் வி யூஸ்? Physical address. One is physical address, second IP address, third one is port address. So இது மூணு தான் மெயின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அட்ரஸஸ். ஸோ பிசிக்கல் அட்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா physical address is otherwise called as MAC address. Physical address is otherwise called as MAC address, medium access control. MAC ஓட full form கூட எழுதிக்கோங்க, medium access control address, MAC address. ஸோ இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 48 பிட்ல இருக்கும். இந்த அட்ரஸ் பாத்தீங்கன்னா பிட்ல கேட்டாங்க. இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணோம். சிம்பிளா இது நிறைய கொஸ்டின்ல இப்படிதான் நிறைய எம்சிக்யூஸ்ல பார்த்தேன். இந்த அட்ரஸஸை பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் இது எத்தனை பிட் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸே என்னன்னா எத்தனை பிட் இருக்கு எத்தனை பைட் இருக்கு அதை தான் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வேர்ட்ஸ் இருந்தது. ஸோ பிட்ஸ் எத்தனை இருக்கு பைட்ஸ் எத்தனை இருக்கு. ஒன்னா பிட்ஸ்ல கேட்கலாம் இல்ல பைட்ஸ்ல கேட்கலாம். அல்லது கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இதுல எது வந்து கரெக்டான பிசிக்கல் அட்ரஸ்ன்னு கேட்பாங்க. இப்படி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ்ல எது வந்து தப்பான அட்ரஸ் இல்லை எது கரெக்டான அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அல்லது மேக் அட்ரஸ்க்கு டோட்டலா எத்தனை பிட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதோட லென்த் என்ன, இல்லைன்னா நடுவில் ஐஃபன், இங்கே ஐஃபன் வச்சு செப்பரேட் பண்ணும். இதுதான் வந்து கரெக்டான காம்பினேஷன். எக்ஸாம்பிள், ஸோ ஐஃபன் வச்சு செப்பரேட் பண்ணும். ஸோ இந்த ஐஃபனுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணும், என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ்டு டு செப்பரேட், இந்த செக்மெண்ட்ஸை செப்பரேட் பண்றதுக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ்ட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த இது நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் நீங்களா கூட ஏதாவது நம்பர்ஸை அப்பப்போ எழுதி பார்த்துட்டுருங்க. ஸோ இப்போ 48 பிட்ஸ் தேவை. 48 பிட்ஸ்ல பைட்ஸ்ல சொல்லணும்னா ஸோ டிவைடட் பை 8. 48 எப்படி வந்தது, 6 எப்படி வந்து 48 டிவைடட் பை 8. ஸோ அதுதான் 6 பைட்ஸ். ஸோ பைட்ஸ்ல சொன்னா 6. ஸோ இங்க செப்பரேட் பண்றதுக்கு ஹைஃபன் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ டாட்டும் இல்லை கோலனும் இல்லை. ஸோ இது மேக் அட்ரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மொபைல் போன்ல IMEIன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா. மொபைல் போன் காணாத போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஒரு நம்பர் கேட்பாங்க, இல்லை பில்லுல நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. *#06# நினைக்கிறேன். மொபைல் போன்ல நம்ம டயலர்ல போட்டீங்கன்னா *#06#. எஸ், அது போட்டீங்கன்னா IMEI நம்பர் வரும். உங்க மொபைல் போன்ல ட்ரை பண்ணி பாருங்க. *#06#. 06# போட்டோம்னா IMEI நம்பர் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதே போல இங்க நம்ம கம்ப்யூட்டர்ல மேக் அட்ரஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இந்த IMEI என்ன யாருக்கா தெரியுங்களா? என்ன IMEIனா? IMEI is a physical address for the mobile phone. IMEI nothing but this is a physical address for the mobile entity. ஸோ மொபைல் ஹார்ட்வேர்க்கான பிசிக்கல் அட்ரஸ் தான் வந்து IMEI. ஸோ IMEI ஃபுல் ஃபார்ம் என்ன? இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி. ஸோ மேக்ங்கிறது மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? இதை பத்தி என்ன தேவையா? ஸோ இந்த பிசிக்கல் அட்ரஸ், இந்த மேக் அட்ரஸ் எதுல ஸ்டோர் ஆயிருக்கும்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ NIC-ல தான் இது ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ல NIC இல்ல ஸ்டோர்டு. So MAC is stored in NIC. MAC is stored in NIC, Network Interface Cardல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் போலாங்களா? So logical address. Next type of address is logical address. இந்த logical address நம்ம IP addressனு சொல்லுவோம்.
IP is nothing but internet protocol address. So internet protocol address. So other name logical address, IP address. So types of IP address பார்த்தோம்னா IPv4. V4 ங்கிறது nothing but version 4, version 6. IPv4 version 4, version 6. இப்போ கரண்ட்ல IPv4 எக்ஸிஸ்டிங்ல தான் இருக்கு, IPv6 எக்ஸிஸ்டிங்ல தான் இருக்கு. ஸோ ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா IPv6 எக்ஸிஸ்டிங்ல வந்தப்போ IPv6 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப IPv4 இருக்க போறது இல்லை, IPv4 ஃபுல்லி வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ப்ராக்டிக்கலா வந்து அது பண்ண முடியல. IPv4 வந்து எதுக்காக போனாங்கன்னா அட்ரஸ் ஸ்பேஸ். ஸோ அது என்னன்னு சொல்றேன். அட்ரஸ் ஸ்பேஸ் என்னன்னு இந்த பாயிண்ட்டும் அப்போ டிஸ்கஸ் பண்ண கரெக்டா இருக்கும். அண்ட் IP அட்ரஸ் இன் IPv4. ஸோ IPv4ல நமக்கு 32 பிட் லென்த் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு 8 பிட்டு, இது ஒரு 8 பிட்டு, இது ஒரு 8 பிட்டு, இது ஒரு 8 பிட்டு. இது ஒரு ப்ராக்டிக்கல் கேஸ், இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ 8 8 8 8 4 8s are 32. ஸோ 32 பிட்ஸ். ஸோ பைட்ல சொல்லணும்னா இது ஒரு பைட்டு, இது செகண்ட் பைட், தேர்ட் பைட், ஃபோர்த் பைட். ஸோ டோட்டலா 4 bytes of address, 4 bytes லென்த்ல 4 bytes 32 bits. ஸோ இங்க டாட்டட் டெசிமல், இதை வந்து டாட்டட் டெசிமல்னு சொல்லுவோம். பிகாஸ் டெசிமல் நம்பர்ல நோட் பண்ணியிருக்கோம், நடுவில் டாட் வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கோம். அதனால DOTTED டாட்டட் டெசிமல். ஸோ இட் இஸ் denoted in dotted decimal. So IP address is IPv4 address is denoted in dotted decimal. IPv4 மட்டும்தான் dotted decimal. ஓகே, அட்ரஸ் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. அட்ரஸ் ஸ்பேஸ்னா ஒன்றும் இல்லை. ஸோ இதை யூஸ் பண்ணி எவ்வளோ அட்ரஸஸ் வி கேன் கிரியேட், எவ்வளோ நம்பர் ஆஃப் அட்ரஸ். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 2^32. ஸோ 2 raised to 32. 32ங்கிறது நம்பர் ஆஃப் பிட்ஸ். இங்க 2 raised to 32 எவ்வளோ கால்குலேட்டர்ல போட்டு சொல்லுங்க. 2 raised to 32 2^32. So this is the address space of IPv4. So it is approximately 4 billion. So it is approximately 4 billion. So 4 billion IP addresses. We can form IPv4 use பண்ணி 4 billion IP addresses create பண்ணலாம். 4 billion IP addresses இருக்கு existing. That is 4 billion IP address. That is nodes we can include in the network. So 4 billion nodes network கனெக்ட் பண்ணலாம். ஸோ இங்க மேக் அட்ரஸ்ங்கிறது ஒரு டிவைஸ்க்கும் யூனிக் அட்ரஸ். மேக் அட்ரஸ் ஒரு டிவைஸ்க்கும் யூனிக்கா இருக்கும். இது டிவைஸோட பிசிக்கல் அட்ரஸ். லாஜிக்கல் அட்ரஸ் இஸ் ஐபி அட்ரஸ். இந்த லாஜிக்கல் அட்ரஸும் யூனிக் தான். பட் லாஜிக்கல் அட்ரஸ் கேன் பி டிரான்ஸ்பரபிள். இந்த லாஜிக்கல் அட்ரஸ், இந்த ஐபி அட்ரஸ் என்னோட சிஸ்டம்ல இருக்கு, இந்த ஐபி அட்ரஸ் நான் இன்னொரு சிஸ்டம்க்கு மாத்திக்க முடியும். மாத்திக்கிட்டேன்னா அப்புறம் அந்த ஐபி அட்ரஸ் பழைய சிஸ்டம்ல யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐபி அட்ரஸை மாத்திக்க முடியும், பட் மேக் அட்ரஸை மாற்ற முடியாது. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் IPv4 யூஸ் பண்ணி இன்னும் தனியாக ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ கிளாஸ்ஃபுல் அட்ரஸ் அண்ட் கிளாஸ்லெஸ் அட்ரஸ் தனியாக பார்ப்போம். ஸோ அதில் அந்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐபி அட்ரஸ் IPv6 செகண்ட் டைப்பு. ஸோ 128 பிட் லென்த்ல இருக்கும். இதை பைட்ல சொன்னோம்னா 16 bytes ஆஃப் அட்ரஸ். ஸோ இதனோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள். ஸோ இங்க செமிகோலன் இங்க கோலன் போட்டு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. கோலன் போட்டு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ திஸ் இஸ் ஹெக்ஸாடெசிமல் number. So this is hexadecimal number and separated by colon. So ஒரு செக்மெண்ட்டும் கோலனால செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. So this is IPv6 address. So 128 bit address. So next port address. So port address is a 16 bit address or 2 bytes ல சொல்லணும்னா 2 byte address. ஸோ ஒன்று பிட்லையும் பைட் கன்வெர்ட் பண்ணி பைட்லையும் கூட
ஈக்குவலண்ட் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து ஆன்சர் கேட்டோம்னா டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ண கன்ஃபியூஸ் ஆகாம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரே சிங்கிள் நம்பர் தான் இருக்கும். இது இஸ் 3 டிஜிட் நம்பர். ஸோ இங்க டெசிமல்ல தான் டினோட் பண்ணுவாங்க. இது டெசிமல். ஸோ என்ன நம்பர் சிஸ்டம்ல அந்த அட்ரஸை டினோட் பண்ணுவாங்கங்கிறதும் நோட் பண்ணிக்கோங்க. இது டெசிமல்ல. ஸோ இதுவும் டெசிமல். இது டெசிமல். IPv4 டெசிமல். வேறஸ் மேக் அட்ரஸ் வந்து ஹெக்ஸாடெசிமல். அப்புறம் இன்னொன்னு என்ன ஹெக்ஸாடெசிமல்? IPv6 ஹெக்ஸாடெசிமல். 2 ஹெக்ஸாடெசிமல், 2 அட்ரஸ் டெசிமல்ல டினோட் பண்றாங்க. ஸோ அந்த இதுவும் பாயிண்ட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ போர்ட் அட்ரஸ் 753. திஸ் இஸ் போர்ட் நம்பர். போர்ட் நம்பர்னு சொல்லுவாங்க, ஆர் போர்ட் அட்ரஸ்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் போர்ட் நம்பர்னு சொல்லுவாங்க, ஆர் போர்ட் அட்ரஸ்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா ஒரு ஸ்பெசிபிக் ப்ராசஸை டினோட் பண்றதுக்கு computer wants to specify a process. So அந்த process denote பண்றதுக்கு it uses a port address. Next MCQs பார்க்கலாம். So இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? So these are the addresses. So இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ அது ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம MCQஸும் பார்த்துட்டு MCQs முடிஞ்சோன்னா ஒரு சம்மரி மாதிரி பார்த்துக்கலாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. MCQs பார்க்கலாங்களா? இது TNEB-ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். Two computers nodes communicating simultaneously comes under the category. So என்ன ஆன்சர்? simultaneous communicate பண்ணோம்னா very good, full duplex. Option B, full duplex. simultaneous communicate பண்ணோம்னா two nodes simultaneous communicate பண்ணுது full duplex. இங்க simultaneousங்கிற வார்த்தையை எடுத்துட்டு so bidirectionalங்கிற வார்த்தை கொடுத்திருப்பாங்க. இப்படி கொஸ்டின் இப்படி இருக்கலாம். கொஸ்டினை two computers want to communicate. So simultaneously அப்படிங்கிற வார்த்தை மட்டும் இல்லாம so time 1 T1க்கு sender to receiver, time 2 T2க்கு receiver to sender. So இந்த type of communication. இதுக்கு என்ன ஆன்சர்? C. Very good. இதுக்கு வந்து C ஆன்சர். Okay, very good. C answer. Okay, next. Next question. The best mode of connection between devices which need to send or receive large amount of data over a short distance is? இது ஜெனரலான கொஸ்டின் தான். சி. வெரி குட். இதுக்கு ஆப்ஷன் வந்து சி தான் ஆன்சர். ஸோ இங்க என்ன கேட்குறாங்கன்னா இங்க பேரலல் சீரியல், இந்த பேரலல் கம்யூனிகேஷன் சீரியல் கம்யூனிகேஷன், ஸோ இதை பத்தி நமக்கு தெரியுதா அப்படிங்கிற வார்த்தை தான் அதை தான் கேட்குறாங்க. ஸோ பேரலல் கம்யூனிகேஷன்னா இங்க என்ன? ஸோ திஸ் மேபி a sender and receiver. ஸோ சென்டர் ரிசீவர். ஸோ சென்டருக்கு ரிசீவருக்கு நடுவில் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு? ஸோ சீரியலா இருக்கு அப்படின்னா ஸோ திஸ் இஸ் அ பேரலல் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ ஃபாஸ்டா கம்யூனிகேஷன் நடக்கணும், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கம்யூனிகேட் பண்ணணும்னா சீக்கிரம் கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு பேரலல் கம்யூனிகேஷன் தேவை. ஸோ பேரலல்னா இப்போ இங்க ஸோ 8 வயர்ஸ் இருக்கு, 8 பிட் கம்யூனிகேஷன் அப்படின்னா 8 வயர்ஸ் இருக்குன்னா ஈஸியா ஒரு இதுலயும் நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணலாம். ஸோ பேரலா டேட்டாவை சென்ட் பண்ணோம்னா we can transmit the large amount of data short டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா தான் இது அப்ளிகபிள். லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா இதுல என்ன டிராபேக்? இந்த கேபிள் பேரலல் கேபிள லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு போறது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கு. ஸோ காஸ்ட் வைஸும் அதிகமாகும். ஸோ அப்போ ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் போகக்குள்ள சீரியல் போர்ட்ல சீரியல் கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஸோ இங்க ஷார்ட் டிஸ்டன்ஸுக்குனால பேரலல் போர்ட் யூஸ் பண்றோம். பேரலல் கம்யூனிகேஷன் is taken place here. The next question. In representation of text symbol, each set of bit pattern is called. In representation of text symbol, each bit pattern is called. So இது வந்து நம்ம கோடுன்னு சொல்லுவோம்.
ஸோ ஒரு பிட் பேட்டர்னும் வந்து கோடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து கோடுன்னு சொல்லுவோம். ஸோ டெக்ஸ்ட், சிம்பிள், ஸோ இந்த இதெல்லாம் இருக்கிறத வந்து கோடுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்ட் ட்ரூ டு ஹேஷ், ஸோ இது ஒரு மெசேஜ் இருக்கு, இந்த இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டை நம்ம கோடுன்னு சொல்லுவோம். Next, keyboard and traditional monitors are the example of keyboard and traditional monitors. இது இந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ல பழசு முன்னாடி கேட்டிருந்தாங்கன்னா இங்க ட்ரெடிஷனல்ங்கிற வேர்டு தேவை இருந்திருக்காது. இப்போ ட்ரெடிஷனல் மானிட்டர்ஸ்னு ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. எஸ், வெரி குட். சிம்ப்ளெக்ஸ், பிகாஸ் கீபோர்ட்ல இருந்து சிபியூக்கு மட்டும் தான் சிக்னல் போகும், சிபியூல இருந்து கீபோர்டுக்கு வராது. ஸோ கீபோர்ட்ல இருந்து சிபியூ. அதே போல சிபியூல இருந்து தான் ட்ரெடிஷனல் மானிட்டர். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஏன் இந்த வேர்டு முக்கியம்? ட்ரெடிஷனல்னு போடல அப்படின்னா என்ன சொல்லாங்க? ட்ரெடிஷனல்ங்கிற வேர்டு இல்லை இந்த இடத்துல, ட்ரெடிஷனல்ங்கிற வேர்டு இல்லை. இன்கேஸ் அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ ஆன்சர் என்னவா இருக்கலாம்? பைடைரக்ஷனாகவும் இருக்கலாம், டூப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். பிகாஸ் டச் ஸ்கிரீன் மானிட்டர் டச் பண்றோம், நம்ம டச் பண்றோம் இல்லையா, டச் பண்ற ரெஸ்பான்ஸ் நம்ம என்ன டச் பண்றோங்கிறது சிபிக்கு வரும் இல்லையா, என்ன டச் பண்றோங்கிறது ஸோ மானிட்டர்ல இருந்து சிபிக்கு வரும். ஸோ அதுதான் நம்ம, அதனாலதான் ட்ரெடிஷனல்ங்கிற வார்த்தை போட்டிருக்காங்க. ட்ரெடிஷனல், ஸோ ஓல்டு டைப் அந்த மானிட்டருங்கிறத இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க ட்ரெடிஷனல் மானிட்டர்னு. So fifth question, the term that is used for physical path by which a message travels from sender to receiver. So message senderல இருந்து ரிசீவருக்கு அனுப்பக்குள்ள ஒரு பாத் தேவைப்படுது. ஸோ அது என்ன பாத்? அந்த பாத்தை நம்ம என்ன, அந்த பாத் வே, இந்த பாத்தை என்னன்னு சொல்றோம்? வெரி குட், டிரான்ஸ்மிஷன் மீடியம். ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியம். ஸோ அதை இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இந்த இப்போ பார்க்கல அப்படின்னா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்மளே என்ன பண்ணுவோம், ப்ரோட்டோகாலை இங்கே மெசேஜ்னு ஒன்று கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸை செட் பண்ணோம்னா நம்மளும் ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ அப்போ அந்த ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. So sixth, the parameter that refers to uneven delay of data packets in the delivery is, very good, jitter. So jitter வந்து uneven time delay. So seventh one, hybrid network includes combination of hybrid network, hybrid topology includes combination of topologies. So hybrid is nothing but combination of any topology, any two or more topology. Which topology covers security? Robust. Robust is nothing but reliable. Robust na reliable or strong. இன்னொரு வேர்டு அதுக்கு strong. Strongனு சொல்லலாம். And eliminating the traffic factor. என்ன topology? Eighth option. Eighthக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க? Any guesses? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. Very good, Srimadi. A. Very good, option A, because it covers security. Security எதனால? dedicated link இருக்கு மெஷ்ல, வந்து டெடிகேட்டடா லிங்க் இருக்கு இல்லைங்களா. ஸோ டெடிகேட்டட் லிங்க் இருக்கிறதுனால செக்யூரா இருக்கும். அண்ட் இட் இஸ் ரிலையபிள். ஸோ ரிலையபிள், டிராஃபிக்கும் எலிமினேட் பண்ணும். டிராஃபிக் எலிமினேட் பண்றது செக்யூரிட்டியும். எதனால? டெடிகேட்டட் லிங்க் இருக்கிறதுனால டிராஃபிக்கும் செக்யூரிட்டியும் அதிகமா இருக்கும். Next, a central computer surrounded by one or more satellite computers is called a central computer surrounded by one or more satellite. Very good, star.
So star topology. So star topology. Next, 10th, a distributed network configuration in which all data or information pass through a central computer is called. Very good. 10th, இதுவும் star தான், because இங்க centralized hub or switch இல்லையா, hub or switch இது வழியா போகுது. So this connection is star. For a large network, dash topology is used. For a large network, dash topology is used. லார்ஜ் நெட்வொர்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டோபாலஜி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன், இதை இங்கே நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார் பஸ் இப்போ சொல்கிறேன்னு சொன்னேன். பஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பஸ் வந்து எர்லியர் லேண்ட்ஸில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எர்லியர் லேன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அண்ட் ஸ்டார் இப்போ லேண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ரீசன்ட் லேண்ட்ஸில் star topology use பண்றாங்க. Star topology is used in nowadays LAN, and bus topology was used in earlier LANs. LAN னா local area network. So local area network ல star topology is used. நம்ம கம்ப்யூட்டர் லேப் அந்த மாதிரி லேப்லாம் போட்டிருப்போம். VLSI லேப் அது மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்ல லேபுக்கு போயிருப்போம். ஸோ காலேஜ் படிக்கக்குள்ள லேப்ல போயிருப்போம். லேப்ல we may notice this type of device. ஒரு டிவைஸ் இந்த மாதிரி பார்த்துருப்போம். திஸ் இஸ் ஸ்விட்ச். இதை தான் ஸ்விட்ச்னு சொல்கிறோம். ஸ்விட்சுங்கிறது ஹப்புங்கிறதும் ரெண்டும் சேம் தான். ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல ஸ்விட்சு ஹப்பு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டும் சேம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸ் பார்த்துருப்போம். ஸோ லேபில் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னா வாலில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வால் இருக்குல்ல, வாலில் வந்து இப்படி மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு ரேக் மாதிரி ஒரு கிளாஸ் ரேக் போட்டிருப்பாங்க. ஒரு போட்டு சாவி போட்டிருப்பாங்க இங்கே. ஸோ இங்கே எல்லாம் கேபிள்ஸ் எல்லாம் இருக்கும். பேக் சைடில் இப்படி கேபிள்ஸ் இருக்கும். இங்கே ஒரு சைடில் வந்து ஒரு எல்இடி பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர் அந்த மாதிரி. ஸோ ஆரஞ்சு க்ரீன், மோஸ்ட்லி க்ரீன் சிக்னல் கரெக்டாக இருக்கும். க்ரீன் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் அது ஆரஞ்சு க்ரீனாக மாறி மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஸ்விட்ச். ஸோ இதுதான் ஸ்விட்ச். ஸோ இந்த ஸ்விட்ச் தான் வந்து ஸ்டாருக்கு என்ன தேவை, ஸ்விட்ச் ஆர் ஹப் தேவை இல்லையா, சென்ட்ரலைஸ்டு ஸ்விட்ச் ஆர் ஹப். ஸோ இது வழியா வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸை பார்க்க முடியாது, ஏன்னா பஸ்ல இருக்க டிராபேக், அந்த பொல்யூஷன் அந்த மாதிரி டிராபேக் இருக்கு இல்லையா. ஸோ அதனால பஸ் டோபாலஜி இஸ் அவாய்டட் அண்ட் ஸ்டார் இஸ் ப்ரிஃபர்டு nowadays. And next question, we move on to next question. A logical address is dash. A logical address is dash is physical address. A logical address is dash is physical address. A logical address same as physical address are sometimes related. Very good. Completely unrelated, because logical address is another IP address and physical address is nothing but MAC address. In other words, logical address is a 32-bit address. MAC address is a bit address, 48-bit address. So completely unrelated. Next question. A communication pathway that transfers data from one point to another point is called. Link. Very good answer. Link A. Communication
பாத்வே பாதை. ஸோ இங்க வந்து டெக்னிக்கலா லிங்க்னு சொல்றோம். நோடு வராது. நோடு வந்து அந்த ஒரு கம்ப்யூட்டர் ஆர் என்டிட்டி ஆர் நோடு, இந்த வேர்ட்ல எது வேணா இருக்கலாம். நோடுங்கிறது கம்ப்யூட்டர்னு இருக்கலாம், என்டிட்டின்னு இருக்கலாம். ஸோ லிங்க், இதுதான் லிங்க்னு சொல்றோம். நோட்னா டிவைஸ். The connection, next question. The connection of telephone regional office is a practical example of. Actually இது நான் எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னு நினைச்சேன். இந்த எம்சிக்யூக்காக நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள்ல நான் சொல்லல. No. Mesh topology. So mesh topology தான் வந்து physical telephone connectionக்கு mesh topology தான் யூஸ் பண்ணுவாங்க. So every node is connected to all other nodes. So இந்த கான்செப்ட்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். So mesh topology is a regional office, இந்த ரீஜனல் டெலிஃபோன் பிஎஸ்என்எல் இந்த லேண்ட்லைன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து ஸோ மெஷ் ஃபார்ம்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும் கனெக்ஷன்ஸ். ஸோ ரீஜனல் ஆஃபீஸ்க்குள்ள அந்த கனெக்ஷன்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லைன்ஸுக்கு ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரீஜனல் ஆஃபீஸ்ல ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு இதோடையும் கனெக்ட் ஆயிருக்கும். So mesh topology is preferred. Next, the address space for IPv4 is only பார்த்தோம். அது கால்குலேட்டர்ல போடுங்கன்னு சொன்னேன், ட்ரை பண்ணீங்களான்னு தெரியல. நான் approximately 4 billion போட்டேன். approximately 4 billion. So which means straight away we can rule out the option D. So 4 billion அப்படினா எல்லாமே almost 4 billion. All three options gives 4 billion. Which one is correct? Option B வருதுங்களா? செக் பண்ணி பாருங்க. 2 power 32 கால்குலேட்டர்ல 2 power 32 போட்டு பாருங்க, என்ன ஆன்சர் கிடைக்குது? Seven to 96 இது வரும். Yes, option A 4294967296. ஸோ அட்ரஸ் ஸ்பேஸ் முக்கியம். ஸோ அதே போல IPv6 அங்க பார்த்தோம், அங்க அட்ரஸ் ஸ்பேஸ் பார்க்கல, அட்ரஸ் ஸ்பேஸ் சொல்லல. IPv6ஓட அட்ரஸ் ஸ்பேஸ் என்ன? 2 power 128. ஸோ 2 power 128. அட்லீஸ்ட் இது எவ்வளவு டிஜிட்ஸ் வருது என்னங்கிறதாவது கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. 2 power 128. எஸ், 2 power 128. பிகாஸ் கால்குலேட்டர்ஸ் ஆர் நாட் அலௌடு. நம்ம எக்ஸாமுக்கு கால்குலேட்டர் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த சென்ஸ் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கு கால்குலேட்டர்ஸ் so far calculators are not allowed. ஸோ அப்போ நம்ம ஒரு சில கால்குலேஷன்ஸை மைண்ட்ல தான் நம்ம கால்குலேஷன்ஸ் போடணும், அப்போதான் ஃபாஸ்டா போட முடியும். அது இதை வந்து 128 2 power 128 பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணியும் போட முடியாது. அப்படி போட்டுட்டு இருந்தோம்னா 4 கொஸ்டின்ஸை நம்ம லூஸ் பண்ண வேண்டியது வரும். எஸ், இதை போட்டுக்கோங்க. அட்ரஸ் ஸ்பேஸ் இந்த கொஸ்டினும் கேட்கலாம் IPv6ல, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 16th question. A mobile computer can move from one physical network to another network, resulting in a change in its dash. ஒரு கம்ப்யூட்டர் ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு போகுது. அந்த நெட்வொர்க்குக்கு போச்சுன்னா என்ன நடக்கும்? இப்போ இப்படி ஒரு ரிங்ல கனெக்ட் ஆயிருக்கு. திஸ் இஸ் நெட்வொர்க் 1, இங்க நெட்வொர்க் 2, இங்க இருந்து. ஸோ இதுவும் சிம்பிளா இருக்கணுங்கிறதுக்காக இதுவும் ஒரு ரிங் நெட்வொர்க் எப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க இருக்க 1 2 3, இந்த 1 தான் இங்க வந்திருக்க 4. இங்க இருந்து 4 தூக்கி போடுறேன். இந்த 1 இந்த நெட்வொர்க்ல கொண்டு வந்துட்டு 4 5 6 5 6ஓட நான் கனெக்ட் பண்றேன். ஆல்ரெடி 5 6 இருக்கு. இந்த 1 கொண்டு வந்து என்ன சிம்பிளா இருக்கட்டும், 1னே வச்சுக்கலாம் இங்கேயும், அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஓகே, இங்க 1 கொண்டு வந்து நம்ம இங்க கனெக்ட் பண்றேங்க. என்ன சொல்லுங்க இப்போ? இங்க என்ன அட்ரஸ், எந்த அட்ரஸ் வந்து மாறாம இருக்கும்?
இங்க என்ன கேக்குறாங்க கொஸ்டின்ல, அது ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ல இன்னொரு வாட்டி நல்லா படிங்க. A mobile computer can move from one physical network to another network, resulting in a change in its logical address. So logical address change ஆகும். இந்த கொஸ்டின் வந்து so எந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகாது, one physical network to another network resulting in a change in its logical address. லாஜிக்கல் அட்ரஸ் சேஞ்ச் ஆகும், பிசிக்கல் அட்ரஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். எது சேஞ்ச் ஆகும் எது சேஞ்ச் ஆகாதுன்னு நெகட்டிவா சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நாட், டஸ் நாட், இந்த இடத்துல ஒரு டஸ் நாட் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா, டஸ் நாட்டுங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா அந்த வார்த்தை நம்ம கண்ணில் படாது. நம்ம எக்ஸாம் சினாரியோல இருந்தோம் அப்படின்னா, எக்ஸாம் சென்டர்ல உட்காந்துட்டு இருக்கக்குள்ள அந்த மைண்ட் செட்ல நமக்கு இந்த வேர்டை நம்ம படிப்போம், பட் நம்ம மைண்டுக்குள்ள போகவே போகாது டஸ் நாட்டுங்கிற வார்த்தை. ஸோ அதுக்கு இப்படிதான் நம்ம போவோம், ஆன்சர் கண்டிப்பா தப்பா போடுவோம். ஸோ அப்போ கிளியரா ஆன்சர்ஸை படிக்கணும், கொஸ்டின்ஸை படிக்கணும். ஸோ கன்ஃபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட், jurisdiction of physical address is a ஒரு நிமிஷங்க, ஒரு இது கேட்டிருக்கீங்க. It does not change in its, இல்ல ஆப்ஷன் டி இல்ல, ஹெட்டர் அட்ரஸ் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் வரும். டேட்டா டைப் அட்ரஸ்னு ஒரு அட்ரஸ் கிடையாது. டேட்டா டைப் அட்ரஸ்னும் ஹெட்டர் அட்ரஸ்னும் ஒரு அட்ரஸ் கிடையாது. இந்த ரெண்டு அட்ரஸ் கிடையாது. இருக்கிறதே இதுதான். இங்க போர்ட் அட்ரஸ் அந்த மாதிரி வேணா கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி, இந்த கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை ஏ பியா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஸ் தான் நமக்கு இருக்கும். அட்ரஸ் பத்தி என்னன்னு தெரியல அப்படின்னா அவங்க மேபி இந்த ஆப்ஷன்ஸை தப்பு பண்ணுவாங்க. அட்ரஸ் என்ன டைப்ஸ் இருக்குன்னே தெரியாம அட்டன் பண்ணாங்கன்னா தான் இதை தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது இது எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த பிசிக்கல் அட்ரஸ் இருக்கு இல்லையா, இங்க ஆப்ஷன் சி தான் கரெக்ட், ஆப்ஷன் பி தான் கரெக்ட்ங்கிற கேஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன் சின்னு தப்பா ஆன்சர் பண்றதுக்காக, கன்ஃபியூஸ் பண்றதுக்காக மேக் அட்ரஸ் ஆப்ஷன் சில ஃபில் பண்ணிருப்பாங்க. மேக் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்னு போர்ட் அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் டில. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் சொல்லுங்க. செவன்டீன்த்துக்கு சி ஆப்ஷன், லோக்கல் நெட்வொர்க். ஜூரிடிக்ஷன் ஆஃப் a physical address is a local address, local network. ஸோ பிசிக்கல் அட்ரஸ் எங்க அது செல்லுபடி ஆகும், எங்க வந்து அதை பத்தி யூஸ் பண்ணுவோம், அதை பத்தி பேசுவோம் அப்படின்னா லோக்கல் நெட்வொர்க். ஒரு லோக்கல் நெட்வொர்க்ல பிசிக்கல். ஸோ இப்போ இங்க ஒரு லோக்கல் நெட்வொர்க், இங்க ஒரு நெட்வொர்க், ஒரு லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேன் இருக்குன்னா, ஸோ இந்த லோக்கல் நெட்வொர்க்ல பிசிக்கல் அட்ரஸ், ஸோ சிஸ்டமோட பிசிக்கல் அட்ரஸ், தட் இஸ் மேக் அட்ரஸ். மேக், இதோட மேக், இந்த பிசிக்கல் அட்ரஸை யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு சிஸ்டம் டினோட் பண்ணுவாங்க, இந்த சிஸ்டம் ரெஃபர் பண்ணுவாங்க, இந்த ஐடென்டிட்டி. இங்க வந்து ஐபி அட்ரஸ் தேவையில்லை. இப்போ ஒரு லேன்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் நடக்கணும்னா அங்க பிசிக்கல் அட்ரஸ் இஸ் யூஸ்ட். இந்த லோக்கல் நெட்வொர்க்குங்கிறது லேன்னு இருக்கலாம். இந்த லோக்கல் நெட்வொர்க்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை இந்த ஆப்ஷன்ல லேன் இருக்கலாம், லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு இருக்கலாம். ஸோ இங்க ஒன்றும் இல்லை, நெட்வொர்க், இது ப்ரோட்டோகால், டேட்டா. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் லோக்கல்ங்கிற வேர்டை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ரோட்டோகால், டேட்டா, ஹெட்டர், ஸோ இதை பத்தி நமக்கு ஐடியா, கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். ஸோ கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கிரியேட் இன்னும் பண்ணலாம். ஸோ லேன் அந்த மாதிரி போட்டு வேணா, லேன், வேன், மேன் அந்த மாதிரி போட்டு கிரியேட் பண்ணலாம் கன்ஃபியூஸ். Okay, 18th question. The dotted decimal notation of 100, so 100000001. So இங்க கொடுத்திருக்க இந்த பைனரி ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. இந்த பைனரி ஃபார்ம்க்கு ஈக்குவலன்ட் டாட்டட் டெசிமல் நோட்டேஷன் என்ன?
ஒன்று டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு. ஸோ இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன ஆப்ஷன் சொல்லுங்க. கரெக்டுங்களா? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க, கரெக்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணணும்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன பார்க்கணும்னா இங்க 2 செக்மெண்ட் பாருங்க. இந்த 2 செக்மெண்ட் சிமிலரா இருக்கா? 2 செக்மெண்ட் சேம் தானே? அப்ப ஆப்ஷன்ல எந்த 2 சேமா இருக்கு பாருங்க. 11 11 சி. இதுக்கு 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்களா? டி ஆப்ஷன் இல்ல. டி ஆப்ஷன் இருந்தா அதையும் பார்க்கணும். எப்ப பி தான் வந்து சேமா இருக்கு, அப்ப பி கண்ண மூடிட்டு போட்டுடலாம். ஸோ நம்ம டைம் உட்காந்துட்டு ஒவ்வொன்றும் போட்டு 2 பவர் அதெல்லாம் போட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஆர்எல்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுங்கிறதுக்காக இங்கேயும் என்ன சொல்லும், இங்கேயும் 27.27 கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே 10.10. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி கேஸ்லயும் எப்படி சூஸ் பண்ணணும்? இந்த மாதிரி கேஸ்ல நம்ம ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண என்ன பண்ணணும்னா, ஸோ எதுல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதிகமா இருக்கோ அந்த செக்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லயும் பார்த்துக்கணும் டிஃபரா இருக்கா. ஃபர்ஸ்ட் 3மே டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் 3 ஆப்ஷன்லயும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை கால்குலேட் பண்ணா போதுமா? ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன இருக்கு? 128. இந்த பிட் என்ன? 128. 8421 தெரியும் இல்லைங்களா? ஸோ 8421 8421. ஸோ 8க்கு முன்னாடி என்ன? 16 32 அப்புறம் 64 128. ஸோ 128க்கு நேரா ஒரு 1 இருக்கு. அப்போ 128. ஸோ பிளஸ் வேற எங்க 1 இருக்கு. ஸோ 1க்கு நேரா ஒரு 1 இருக்கு. 129. ஸோ இப்படி போறதுதான் ஈஸி. சரிங்களா? டைம் நமக்கு இது ஆப்ஷனே அதுக்கு அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம இந்த இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக, நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக கொஸ்டின்ஸை செட் பண்ணுவாங்க, ஒரு சில கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னா தான் 4 கொஸ்டின் கம்மியாக அட்டன் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கும், ஆனா அட்டன் பண்ணாம வந்திருப்போம். ஸோ அதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இதுக்கும் தான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம், ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம போட்டு பார்க்கணும், சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படியே நம்ம வச்சுட்டே இருக்கக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சும்மா கண்ணாலேயே ஒரு சிலர் இன்னும் மொபைல்லேயே பார்த்துட்டு இருப்பாங்க, ஆப்ஷன்ஸ் பார்ப்பாங்க, மொபைல்லேயே பார்த்துட்டு இருப்பாங்க, ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. பேப்பர் அண்ட் பென் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போதான் வந்து டைம் சீக்கிரம் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியும். அப்புறம் எலிமினேஷன் டெக்னிக், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எலிமினேஷன் டெக்னிக், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு அப்போதான் தெரியும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வரைக்கும், ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் போட்டுட்டே இருப்பாங்க, ஈக்குவல் டு வரைக்கும். 4 ஸ்டெப் முன்னாடியே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும், இருந்தாலும் அவங்க ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இங்க நம்மளை ப்ரூவ் பண்றதுக்காக இந்த எக்ஸாம் கிடையாது. ஸோ நம்ம கிராக் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இது நம்ம கடைசி வரைக்கும் போட்டு ஃபைனல் ஆன்சருக்கு, இது வந்து கன்வென்ஷனல் டைப் எக்ஸாம் கிடையாது. ஓகே, 19th question. The effectiveness of இது வந்து 2017 TRB கேட்ட கொஸ்டின். The effectiveness of a data communication system depends on the following fundamentals. Fundamental characteristics. Very good. Option D. All of the above. இங்க ஒன்னு மிஸ் ஆயிருக்கு. இன்னொரு ஃபண்டமெண்டலா 4 ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இங்க என்ன மிஸ் ஆயிருக்கு? ஜிட்டரும் ஒன்று மிஸ் ஆயிருக்கு. இதுல 2 கூட கேட்கலாம், இல்ல 1 மட்டும் கேட்டு ஃபண்டமெண்டல் கேட்கலாம். ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இதுல எது வரும்? ஃபண்டமெண்டல். இது 3மே ஃபண்டமெண்டல் தான் இல்லைங்களா? ஸோ இதுல ஏதாவது 1 கேட்கலாம், இல்ல 4மே கொடுத்து கேட்கலாம், இல்ல இது கொடுத்துட்டு இங்க கீழே இதை 1 2 3 கொடுத்துக்கலாம். 1 2 3 4, இங்க இன்னும் 5 6ன்னு ஏதாவது சம்மந்தம் இல்லாம கொடுத்துருப்பாங்க. 5 ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. 5 வந்து புரோட்டோகால். ஸோ 1 2 5. ஆப்ஷன் ஏ 1 to 5. ஆப்ஷன் பி 1 5. ஆப்ஷன் சி 1 and 4. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி. இது எதுக்குன்னா, இது இன்னும் கொஞ்சம் டைம் என்ன இழுக்கிறதுக்காக, இங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுல இருந்து 1 2 3 4 மேட்ச் பண்றதுக்கு, இது இன்னும் கொஞ்சம் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க ஆப்ஷன்ஸ். நான் ஐஎஸ் கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிட்டரும் சேர்த்திக்கணும் இங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து 2017 கேட்ட கொஸ்டின். If LAN with star topology uses a hub instead of a switch, so its operation is exactly like a இதுக்கு என்ன ஆன்சருங்க? ஹப். இது கனெக்ட் பண்ணியிருக்காங்க.
இதுதான் வந்து ஸ்டார் டோபாலஜி. இதான் பார்த்தோம் இல்லைங்களா? கம்ப்யூட்டர் 1 2 டிவைஸ் 3 and this 4 கனெக்ட் பண்ணிருக்கு. இதுக்கு பதில் எக்ஸாக்ட்லி இந்த ஹப்பை எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஹப்புக்கு பதில் என்ன போட்டிருக்காங்களாமா? ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். சாரி, ஸ்டார் டோபாலஜி யூசஸ் a hub instead of switch. ஸோ ஸ்விட்ச்ல இருந்து ஹப்புக்கு மாத்திருக்காங்க. ஸோ ஸ்விட்சை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹப்பு போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஸ்விட்ச் இருக்கு, ஸ்விட்சை எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு பதில் ஹப்பு போட்டிருக்காங்க. ஸ்விட்ச் இஸ் ரிமூவ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஹப் இஸ் ரீப்ளேஸ்ட். ஸோ அகைன் இட் இஸ் அ ஸ்டார் இல்லைங்களா? ஸோ அகைன் இது ஸ்டார் தான், அப்பவும் ஸ்டார் தான். ஸ்டார்ல என்ன இருக்கலாம்? ஹப் இருக்கலாம், இல்ல ஸ்விட்ச் இருக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஹப்புங்கிறதும் ஒரு கனெக்டிங் டிவைஸ் தான், ஸ்விட்சுங்கிறதும் ஒரு கனெக்டிங் டிவைசஸ் தான். ரெண்டு both devices uses physical addresses. ஓகேங்க, that's it the questions today. So remaining இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் MCQs பார்க்கலாம். இந்த டோபாலஜி யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கூட பார்க்கலாம். ஸோ அடுத்த டாபிக்ஸ் அடுத்த நாளைக்கு கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு OSI லேயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது கொஞ்சம் பெரிய டாபிக், அது இம்பார்ட்டன்ட் டாபிக். நாளைக்கு மிஸ் பண்ணாம கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ OSI லேயர்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. எனி டவுட்ஸ் so far? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணலாமா என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு? ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணாங்களா என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு? ஒரு ஃபாஸ்ட் ரீகேப் பண்ணலாமா? So what are the topics we have covered today? First, so என்ன டாபிக்லாம் பார்த்தோம்? இன்டராக்ட் பண்ண மாட்டீங்களா? பேசுவீங்களா? யாராவது பேசுவீங்களா? இல்ல எப்பவுமே பேச மாட்டீங்களா கிளாஸ்ல? So data communication. So what is data communication? So data communication னா என்ன? So sharing of information. So அப்புறம் data communication network. சிம்பிளா சொல்றேன், data communication network அப்படின்னா என்ன? அப்புறம் so network characteristics of network பார்த்தோமா? Fundamental characteristics. Characteristics of network. Fundamental characteristics of network. என்னென்ன fundamental characteristics of network? So 4 fundamental characteristics of network. என்ன 4? Delivery, accuracy, timeliness, jitter. அப்புறம் components of data communication network. Components பார்த்தோம். So components of data communication network என்னென்ன components பார்த்தோம்? So message தான் நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். அப்புறம் யார் ஷேர் பண்ணிக்க போறாங்க? சென்டர். யார் கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க? ரிசீவர் கூட. என்ன எது வழியா ஷேர் பண்ணிக்க போறாங்க? டிரான்ஸ்மிஷன் மீடியம். த்ரூ a protocol ஷேர் பண்ணிக்க போறாங்க. அடுத்தது physical structure. Physical structure. Physical structure. So physical structure, point to point connection, multi point connection. So point to point ங்கிறது dedicated link இருக்கணும், multi point ங்கிறது sharing shared medium இருக்கும். அடுத்தது topologies. Topology என்னென்ன topologies பார்த்தோம்? mesh, ஒரு நோடு மத்த எல்லா நோடையும் கனெக்டடா இருந்தா மெஷ். ஸ்டாருங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஹப் சண்டியா கனெக்டா இருந்தா we call it as star topology. பஸ் ஒரு கனெக்டிங் பேக் போனோட ஷேர்டு மீடியம் ஓட கனெக்ட் பண்ணியிருந்தா that is bus topology.
ring topology ஒரு unidirectional data flow வச்சிருந்தா that is ring topology. Hybrid topology, a combination of any two existing topology. And tree சொல்லிக்கலாம், tree is extended version of star. So அந்த combination பார்த்தோம். Direction of data flow, direction of data flow, data flow ஓட directions. So data flow either unidirectional, so unidirectional, second bidirectional, bidirectional. So unidirectional is simplex, so bidirectional half duplex, full duplex. So அடுத்து என்ன பார்த்தோம்? Addresses, type of addresses, types of address, physical, logical, third port address. So physical ஒரு point, physical என்ன 48 bit address, logical 32 bit address. Logical ரெண்டு டைப் இருக்கு, IPv4 இருந்தா 32, IPv6 இருந்துச்சுன்னா 128 bit. V4 V6 128 bit. இது 16 bit port address, 16 bit address. So இங்க எக்ஸா யூஸ் பண்றோம், இங்கேயும் எக்ஸா யூஸ், சாரி இங்க எக்ஸா யூஸ் பண்றோம், இங்க டெசிமல் யூஸ் பண்றோம், இங்கேயும் டெசிமல் யூஸ் பண்றோம். இங்க டாட் வச்சு செப்பரேட் பண்றோம், இங்க கோலன் வச்சு செப்பரேட் பண்றோம், இங்க ஹைஃபன் போட்டு செப்பரேட் பண்றோம். இங்க எது செப்பரேஷன் இல்லை, பிகாஸ் இது ஒரு சிங்கிள் நம்பரா கன்சிடர் பண்ணிக்கிறோம். எஸ், எனி அதர் டவுட்ஸ்? ஸோ இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம், இந்த டாபிக்ஸ்லாம் இன்னைக்கு கவர் பண்ணோம். ஸோ எனி அதர் டவுட்ஸ் இல்லை, ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது மிஸ் டவுட்? ஸோ எனி டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கேளுங்க டவுட்ஸு. அண்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி ஒரு ஸ்லைடும் ஒரு 10 செகண்ட்ஸ் விட்டு ஸ்க்ரீன்ஷாட் போடுறதுக்கு ஏதாவது டைம் ஸ்பேஸ் கொடுக்கட்டுங்களா? நான் பிடிஎஃப் யூஸ்வலாக ஷேர் பண்ணுவேன் பிடிஎஃப், பட் உங்களுக்கு வந்து இப்போ சாருக்கு வரணும், சார் வந்து அப்புறம் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுமான்னு தெரில. ஸோ அது ஏதாவது இதாச்சுன்னா மிஸ் அவுட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்குவாங்க, அது வரைக்கும் அதுக்குள்ள கூட நோட்ஸ் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சிலபஸ் இதெல்லாம் டாபிக்ஸ் பார்த்தோம், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? சம்மரைஸ் பண்ணிட்டோம் அதெல்லாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் ஆகல. சிலபஸ் பார்த்தோம், சிலபஸ் உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேங்க, நான் ஷேர் பண்ணிடுவேன், ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சிலர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துப்பாங்க அவங்களோட ரெஃபரன்ஸ்க்கு, ஸோ அதுவும் கூட இருக்கட்டும். Characteristics of network, components of data communication network, screenshot. So that the diagram explanation, direction of data flow, unidirectional, bidirectional, simplex,
half duplex, full duplex, physical structure, point to point connection, multi-point connection, categories of topology, fully connected mesh, star. இதில் தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்கும். இதில் கொஞ்சம் டைம் விட்டு மூவ் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. And then type of addresses. இந்த மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் நான் சொல்ற விஷயம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, NIC நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இந்த மேக் அட்ரஸோட டீடைல், மேக் அட்ரஸ் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுல ஸ்டோர் ஆயிருக்கும். Logical address, this is otherwise called IP address. அதோட ஸ்பேஸ் அட்ரஸ் ஸ்பேஸ், IPv6 ஓட அட்ரஸ் ஸ்பேஸ், port address or port number. அவ்வளவுதான். So that's it, the topics. ஸோ அதுக்கப்புறம் MCQs இருக்கு. ஸோ MCQs அப்படியே நம்ம இந்த PDF நான் ஷேர் பண்றேங்க. இது PDF-ஆ தான் வருங்க. PPT இல்லை, ஸ்லைட்ஸ் இல்லை, PDF-ஆ தான் இருக்கு. இந்த PDF-ஐ ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு கிளாஸ் என்ன மாதிரி பண்ணலாம், நீங்க ஓகேவா, இந்த மாதிரி போலாமா, இல்ல கிளாஸஸ் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன் வேணுமா, ஏதாவது பண்ணுமா உங்களுக்கு?